ஜெபம் செய்வோம். உங்களை அதிகமாக நேசித்து வேண்டிய எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, முக்கிய சுதாக்காரங்களிலும் திரிகை நம்ம முன்னேறி எடுக்கிறோம். புது மிகுந்த கிருபினாலும் இருக்கத்தினாலும் எங்களை ஒன்று கூட்டி இந்த வேதத்தில் மறைந்துள்ள மகத்துவமான காரியங்களை நாங்கள் தியானிக்க நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்க இருக்கக்கூடிய சத்தியங்களை இதயமாகிய பலகையில் நாங்கள் எழுதி கொண்டு அனுதினமும் அதற்கேற்றாற் போல் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்களை தேவைப்படுகிற பலனும் கிருவியும் தந்து வேண்டிய வேண்டுமாய் சிறிய விண்ணப்பத்தை ரட்சகர் இயேசு கிறிஸ்து மூலம் இடத்தில் எடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்டு அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்த்துக்கள். கடைசியா என்ன பாடம் கேட்டீங்க? ஐந்தப்பம் வேண்டுங்க. அப்பமும் அற்புதம் கேட்டீங்களோ? அப்பமும் அற்புதமா கேட்டீங்க அப்படிங்களா? அதுக்கு முன்னாடி ஓகே, மீன் வேலை. அதுக்கு முன்னாடி சரி, நம்ம இன்னைக்கு என்ன ஒரு பாடம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு பாடம் தான், சீக்கிரம் முடிஞ்சிடும். ஆனா இதுல இருக்கக்கூடிய ஒரு எச்சரிப்பான ஒரு விஷயம் தான் பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். நான் பேசுறது கேக்குது இல்ல? சரி, இப்போ என்ன பாடம்னா, இது நம்ம இன்னைக்கு பார்க்க போறதும் பாத்தீங்கன்னா ஒரு பேரபிள், ஒரு ஓமையை தான் என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். சரி, உங்ககிட்ட கேள்வி ரிவைஸ் பண்ற மாதிரி, ஓமையை எதுக்கு பார்க்கணும் நம்ம? ரகசியங்கள். பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா மறைக்கப்பட்டிருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம்? சிங்காசனத்துல உட்கார்ப்போம். ஓகே, வேற ரகசியங்களை தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறோம்? பரலோக ராஜ்யத்தினோட ரகசியங்கள் ஓமைக்குள்ள அடங்கி இருக்கு. அது தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம்? பரலோகம் போனோம், எப்படியாவது போனோம். சொல்லணும். சரி, இங்கதான் நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னா, முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்றோம்னா மறந்துடுறோம். என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த அறிவுகள்லாம் நமக்கு கொடுக்குறாரு இல்லையா தேவன், ஓமைகளை பற்றியும் தீர்க்க தரிசனங்களை பற்றியும் நிறைய ஆழமான சில சத்தியங்கள், இந்த மாதிரி அதிகமான அறிவுகளை நம்ம கிட்ட கொடுக்கறதுக்கான ஒரு காரணம் என்ன? இந்த அறிவுகள் என்கிட்ட வர்றதுக்கான ரீசன் என்ன? நீங்கதான் தப்பு பண்றீங்க. முதல்ல நமக்கு அது பாங்க, நமக்கு பொதுவா அந்த கேள்வி கேட்கும் போது மத்தவங்க தான் நம்ம சொல்றோமே தவிர, நம்ம வாயில இருந்தா வரலன்னா அது எனக்குன்ற ஒரு விஷயம் வரல. இது காமன் தான், இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இன்னைக்கு கிறிஸ்துவ எல்லார்ட்ட கேட்டா எல்லாருக்கும் மத்தவங்களுக்கு போய் சொல்லணும்னு சொல்லுவாங்க. கேட்ட வரையில நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டேன்னா அந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க் வந்துடும். என்னையும் கேட்டா எனக்கும் அதே கொஸ்டின் மார்க் தான். அப்ப இப்ப ஏற்பட்ட அறிவுகளை தேவன் நமக்கு கொடுக்குறாரு அப்படின்னா, அந்த அறிவுகளை பெற்றுக்கொண்ட நாம இது வரைக்கும் கேட்டதுல எந்த அளவுக்கு தெரிந்தவர்களா நம்ம வாழ்க்கைய வாழ்ந்திருக்கோம் அப்படின்றத ஒவ்வொரு பாடம் கேட்கும் போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சீர்தூக்கி பார்க்கணும். அதே எங்களுக்கும் அதே ஒரு காரியங்கள் தான் என்ன பண்ண போறோம்னா எது வரைக்கும் பார்க்கணும். இந்த பாடம் எல்லாம் முடிஞ்சிச்சு, உங்களுக்கு பேசிக் சப்ஜெக்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு, விட்டுலாமா? எது வரைக்கும் பாக்குறது? நான் சீர்தூக்கி கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையை நான் பெற்றுக்கொண்ட அறிவுகளுக்கு ஏற்ப இருக்கா இல்லையான்றதை நம்ம என்ன பண்ணோம்னா சீர்தூக்கி பார்க்கணும். ஸோ அப்போ ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு தேவன் வந்து ஒவ்வொரு சத்தியங்களை கொடுக்கும் போதும் அதை நீங்க கேட்கும் போதும் இதுக்கு அடுத்த நாள் எனக்கு ஒரு நாள் தேவன் கூடி தந்தாருன்னா கேட்ட அடிப்படையில நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு வாழ்க்கையை நான் வாங்கணும். அதுக்குதான் எனக்கு ஒரு நாள் என்ன பண்ணிருக்காருன்னா கூட்டி தந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடமும் என்ன அப்படின்னா, ஒருவேளை நான் எனக்கு இந்த அறிவுகளை பெற்றுக்கொண்டு நான் சரியாக வாழல அப்படின்னா, இந்த அழைப்பை பெற்றுக்கொண்டு நான் சரியாக இல்லை அப்படின்னா என்ன நிலைமை எனக்கு அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாடம். ஸோ இதை வந்துட்டு இந்த பாடம் யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னா, இப்போ பாதிலேயே ஒருத்தங்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கும் இந்த பாடம் பொருந்தும். கடைசி வரைக்கும் கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கும் அந்த பாடம் பொருந்தும். இப்போ எடுத்துட்டு இருக்கேன்ல, எனக்கு அந்த பாடம் பொருந்தும்.
இந்த பாடம் அந்த மாதிரி ஒரு பாடமாயிடும். என்னன்னா இது எல்லாருக்கும் என்ன ஆயிடும், ரெண்டு பக்கம் கத்தி மாதிரி உங்களையும் வெட்டும், ஜேசனை என்னையும் வெட்டும். அதனாலதான் இந்த பாடம் ரொம்ப முக்கியமான ஒரு பாடம்னு சொல்லி பார்க்கும். ஸோ இது என்ன ஒரு பேரபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, கல்யாண வஸ்திரம் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சில தேவனுடைய சத்தியங்கள் நம்ம தியானிக்க போறோம். பாடத்தினுடைய தலைப்பு கல்யாண வஸ்திரம் அப்படின்னு சொல்லி பார்க்க. எங்க படிச்சிருக்கீங்களா இந்த பேரபிள் பத்தி? வெளிப்படுத்தல, பேரபிள் ஓமை கிறிஸ்து பேசினது. ஆஹா, அது இல்ல, அது ஈசாக்கின் திருமணம். அது அதுதான் பார்க்கணும். அது பேரபிள். சரிங்களா? ஸோ இதை குறித்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த பேரபிளை ஃபுல்லா படிப்போம். அதுக்கப்புறம் உள்ள இருக்கக்கூடிய சில காரியங்கள் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த பேரபிள் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மத்தேயுல 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் நம்ம படிக்கலாம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும். இயேசு மறுபடியும் அவர்களோடு உண்மைகளால் பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரர்கள் அழைத்து, நீங்கள் போய் என் விருதை ஆயத்தம் பண்ணுவேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அழைக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது, கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்திலும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜாவை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலை பாதைகளை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுத்தரித்தான். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை கல்யாண விருந்து ஆயத்தமா இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அவாசராய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழி சந்தைகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றார். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொருளார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்து கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா இங்கே எப்படி வந்தார் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடை கல்லை நோக்கி இவனை கையும் காலையும் கட்டி கொண்டு போய் அழகையும் கற்பழிக்கும் உண்டாயிருக்கிற புறம்பான இருவிலை போடுங்கள் என்றார். அதுபடியே அனுப்பப்பட்டவர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்றார். ஓகே, ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு பகுதி. 1ல இருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கணும். ஸோ இது படிக்கும் போது உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருக்கோம் இந்த ஒரு கதை எப்படி இருக்கு, என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லி. சரி, இதுல இந்த பரலோக ராஜ்யம் யாருக்கு ஒப்பா இருக்குதுன்னு சொல்லியிருக்க? கல்யாணத்துக்கா? வீட்டு எஜமானா? ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருக்குதுன்னு சொல்றாரு. இது கல்யாணத்துக்கும் சொல்லல, வேற யாருக்கும் சொல்லல, ஒரு ராஜாவுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா ஒப்பா இருக்குன்றார். இந்த இடத்துல வர கதாபாத்திரங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஓமையில என்ன அடங்கியிருக்கு அப்படின்னா பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்கள் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப இந்த இடத்துல ஒரு கல்யாணம் யார் யாருக்கு பண்றா அப்படின்னா, ராஜா தன் குமாரனுக்கு என்ன பண்றாருன்னா கல்யாணம் பண்றாரு. அப்படி கல்யாணம் பண்ணும்போது யார் அழைக்கிறாரு அப்படின்னா, அழைக்கப்பட்டவர்கள் ஒரு சில பேர் இருக்காங்க. அப்படின்னா யாரு அப்படின்னா, இன்விடேஷன் கொடுத்தவங்க. ராஜா அவங்களுக்கு எல்லாம் இன்விடேஷன் கொடுத்துருக்காரு. அவங்க எல்லாம் என்ன பண்ணல அப்படின்னா, போய் இன்வைட் பண்ணுப்பா, அவங்க எல்லாம் இன்னும் டைம் ஆயிடுச்சு இன்னும் வரலையேன்னு சொல்லும் போது அவங்க என்ன பண்ணா வரலன்னு சொல்லிட்டாங்க, நிராகரிச்சிட்டாங்க. இப்ப ராஜா என்ன பண்றாங்கன்னா, அப்படியா சரி, அவங்ககிட்ட போய் திருப்பி என்ன பண்ணுன்னா, நல்ல ஒரு பெரிய ஒரு விருந்துலாம் என்ன பண்ணப்பட்டிருக்கு, எருதுலாம் அடிச்சு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு போய் சொல்லு அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா அனுப்புறாரு 2வது முறை. அப்பயும் அவங்க என்ன பண்ணல, அப்ப அவங்க வரலன்னு சொல்லல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு என்ன இருக்கு, எனக்கு வேலை இருக்கு, நான் வரல அப்படின்ற மாதிரி என்ன பண்றேன்னா சொல்லிட்டான். இப்ப ராஜாக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு கடும் கோபம் வந்துடுச்சு. சரிங்களா, நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் சொல்லிட்டு உங்ககிட்ட சில கேள்வி கேட்பேன், அதனால தான் சொல்றேன். ராஜாக்கு கடும் கோபம் வந்துச்சு. கடும் கோபம் வந்த உடனே இப்ப ராஜா என்ன பண்றாருன்னா தன்னுடைய சேனைகளை அனுப்பி அவங்க இருந்த பட்டணத்தை முழுக்க என்ன பண்ணிட்டாருன்னா எரிச்சிட்டாரு. இப்ப ராஜா என்ன பண்றாருன்னா தன்னுடைய ஊழியக்காரரை கூப்பிட்டு,
அழைக்கப்பட்டவங்களை நான் போய் கூப்பிட்டேன், அவங்க அது வரல, நிராகரிச்சுட்டாங்க. நீ போய் போற வழியில நீ யாரெல்லாம் பாக்குறியோ அவங்க எல்லாம் என்ன பண்ணிடு, எல்லாரையும் கூப்பிடு என்னோட விருந்துக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்ப எல்லாரையும் கூப்பிட்டாங்க. இப்போ வழிபோக்கர் அந்நியர் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா விருந்து சாலைக்குள்ள உள்ள வந்துட்டாங்க. அப்படி விருந்து சாலைக்குள்ள உள்ள வந்துட்ட பிறகு இப்ப ராஜா என்ன பண்றாருன்னா, சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு டைம்ல அவங்கள பார்ப்பதற்காக வர்றாரு. அது வரும்போது ஒருத்தருக்கு என்ன இல்லை, கல்யாண வஸ்திரம் இல்லை. இப்ப ராஜா அதை பார்த்துட்டாரு. எங்க உன் வஸ்திரம் எப்படி கேட்கிறாரு? சிநேகிதனே, நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல அவர் சிநேகிதனேன்னு சொல்றாரு. சிநேகிதனே, உன்னுடைய வஸ்திரம் எங்க, கல்யாண வஸ்திரம் எங்க அப்படின்னும் போது இப்ப அவர் என்ன பண்ணல, நான் விட்டு வந்துட்டேன், இல்ல என்கிட்ட இல்ல அப்படி எதுவுமே சொல்லல. அவர் பேசாம இருக்காரு. பேசாம இருக்காருன்னா என்ன அர்த்தம்? மிஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம். ஒத்துக்கிறாரு, அமைதியாயிட்டாரு. இப்ப அவர் அமைதியா இருந்த உடனே வஸ்திரம் இல்லாதவருக்கு எங்க இடம் கிடையாது, விருந்து சாலையில இடம் கிடையாது. ஏன்னா விருந்து சாலையில தானே இருக்காரு. விருந்து சாலையில இடம் கிடையாது. என்ன பண்ணிடுங்கன்னா கூப்பிட்டு அவன் கையும் காலும் என்ன பண்ணிடுங்க, நல்லா இதெல்லாம் நுண்ணிப்பா கவனிக்க வேண்டிய அடையாளம். கையும் காலையும் கட்டிட்டு புறம்பான இருளில் என்ன பண்றாங்க போட்டுடுங்க. அங்க என்ன உண்டாகும்? அழுகையும் பற்கடிப்பும் உண்டாருக்கும் சொல்லிட்டு அழைக்கப்பட்டுள்ள அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள சிலர்னு சொல்லி முடிச்சிட்டார். இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, ராஜா யார் அடையாளப்படுத்துறாரு? தன் குமாரனுக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய ராஜா யாரை அடையாளப்படுத்துறாரு? பிதாவை அடையாளப்படுத்துறாரு. ஓகே, வேற? இயேசு கிறிஸ்து. ஓகே, இதுதான் நீங்களும் சொல்றீங்களா? மணவாட்டி பத்தி இங்க சொல்லியிருக்காரா? இல்ல, அப்ப விட்டுலாம். அப்ப 2 பேர் தாங்க, ராஜாவோட குமாரன். நீங்க அதைதான் சொல்றீங்களா? நீங்க பிரதர்? இல்ல, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுங்க. அடையாளத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம்? ஒரு ராஜா, அவருக்கு ஒரு குமாரனுக்கு ஒரு கல்யாணம். நீங்க குமாரன் யாருன்னு நீங்க பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அவருக்கு கல்யாணம் எப்ப நடக்க போகுதுன்றது இந்த மாதிரிலாம் நம்ம இப்படிதான் படிச்சு புரிஞ்சுக்க முடியும் அடையாளத்தை. அப்ப நீங்க குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிட்டா ஆனா இயேசு கிறிஸ்து கல்யாணம் நடக்க போதா? நம்ம மனவாட்டி தான், அவருக்கு கல்யாணம் நடக்க போதா? ஓமேதான். அப்ப கல்யாணம் என்ன சொல்லுவீங்க? யோசிங்க, பொறுமையா யோசிங்க. வெரி குட். இணையக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அதென்ன கல்யாணம், மனவாட்டியம், நல்ல சரியான வார்த்தை. இந்த மாதிரி எங்க பைபிள்ல வசனம் இருக்கா ஒரு கல்யாணம் நடக்கும்னு? நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணக்கூடாது? நான் என்ன பண்ண மாட்டேன், நான் நம்ப மாட்டேன். நான் சொன்னது நீங்க என்ன பண்ணக்கூடாது, நம்பவே கூடாது. என்ன இருந்தா நம்பலாம், கடைசி வரைக்கும் அதுல நீங்க மாறவே கூடாது. இங்க இருந்து யார் இருந்தாலும் நீங்க கேள்வி கேட்கலாம், வசனத்தை காட்டுங்க. அப்ப நமக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரு நம்புறதுக்கு ஒரு வசனம் தேவை. ஆனா நம்ம கொடுத்த விளக்கங்கள் எல்லாம் சரி புரிஞ்சு பார்க்கும்போது இப்ப அதுக்கு நமக்கு ஒரு வசனம் தேவை. ஆட்டுக்குட்டியானவருக்கு என்ன ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கல்யாணம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கு, மனவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தால் அப்படின்றத என்ன பண்றாருன்னா சொல்றாரு. சரி, படிக்கலாம். வெளிப்படுத்தல ஓகே, 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் ஃபர்ஸ்ட் படிங்க. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். இங்க வந்துட்டு அவர் கூட இருக்கிறவங்கள ஒருத்தரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு, அழைக்கப்பட்டவர்கள். ஏன்னா அந்த கல்யாணத்துக்கு ஒருத்தவங்களை என்ன பண்ணாரு, அழைச்சாருன்னு சொல்லிப்பாரு. அதுல 19ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் படிங்க. நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். ஆட்டுக்குட்டியானவருக்கு என்ன வந்ததா? யார் தன்னை ஆயத்தம் பண்ணியிருந்தாள் பாருங்க. இன்னும் மனைவி என்ன பண்ணல, சேரல, ஆயத்தம் ஆகல, ஆயத்தம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப ஆட்டுக்குட்டியானவர் யாரு?
அப்ப இங்க கண்டிப்பா இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா அந்த இடத்துல ஒரு குமாரன் யார்தான்? இயேசு கிறிஸ்து தான். அந்த இடத்துல எப்படி ஒரு கல்யாணத்தை பத்தி பேசுறாரோ அதே மாதிரி இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காரு? கல்யாணத்தை பத்தி பேசுறாரு. அதுலயே வந்துட்டு 9ஆம் வசனம் படிங்க. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்றெழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். பாருங்க, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். அங்கேயும் ஒரு கல்யாணம் நடக்க போது அந்த விருந்துக்கு என்ன பண்றாருன்னா அழைச்சாரு அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டவர்கள் யார் தான்? பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்றாரு. நல்லா புரிஞ்சுக்கணும், அழைக்கப்பட்டவர்கள் யார் கிடையாது? அழைக்கப்பட்டவர்கள் யார் கிடையாதுன்னா மணவாட்டி கிடையாது. ஏன்னா மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணி இருந்தாலும் முன்னாடி சொல்லிட்டாரு, முடிச்சுட்டாரு. கீழே அழைக்கப்பட்டவர்கள் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களாம் பாக்கியவான்கள். அப்போ அழைக்கப்பட்டவர்களும் மணவாட்டியும் என்ன கிடையாது, ஒரே ஆட்கள் கிடையாது. அழைக்கப்பட்டவர்கள் தங்களை மணவாட்டிகளாக தகுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்துக்குள்ளதான் அவங்க இருக்கணும். நீங்க சபை பாடம் கேட்டிருப்பீங்களே, சபை என்ற ஒரு பாடம் கேட்டிருப்பீங்க. ஒரு 3 படிநிலைகளை பத்தி பேசுவாங்க. அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகரா இருப்பாங்க. தெரிந்து கொள்ளப்படும் போது அதுல கொஞ்சம் பேர், உண்மை உள்ளவர்களும் அதுலயும் கொஞ்சம் பேர். அந்த கொஞ்சம் பேர் தான் எவ்வளவு? உண்மை உள்ளவர்கள் 1,44,000. அவர்கள் தான் மணவாட்டி. அழைக்கப்பட்டவர்கள் யாரு கிடையாது? மணவாட்டி கிடையாது அப்படின்னு சொல்லி பார்க்க. ஏன்னா அழைக்கப்பட்டவர்கள் ஒருவேளை மணவாட்டின்னு சொல்லிட்டா என்ன ஆயிடும்? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் ஆயிடுவாங்க. ஆனா இத்தனை பேர் தான் தேவன் என்ன பண்றாருன்னா ஒரு லக்கம் வச்சு என்ன பண்றாருன்னா முடிச்சிட்டாரு. இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ராஜா அந்த இடத்துல யார் அடையாளப்படுத்துவாரு அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனா குமாரனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணும் போது இந்த மாதிரி பைபிள் எங்கேயா சொல்லப்பட்டிருக்காங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு கல்யாணம் நடக்கிற மாதிரி ஒரு ஓமையா என்ன பண்ணிருக்காங்கன்னா தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த இடத்துல அந்த ராஜகுமாரன் கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறார் அப்படின்னா ராஜா யாரை அடையாளப்படுத்துவார் அப்படின்னா பிதாவாகிய தேவனை என்ன பண்ணுவார்னா அடையாளப்படுத்துகிறார் அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கணும் புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ ராஜா தன்னுடைய குமாரனுக்கு கல்யாணத்துக்கு அழைச்சாரா, கல்யாண விருந்துக்கு அழைச்சாரா? விருந்துக்கு தான் அழைச்சார். எதை கூப்பிடல? கல்யாணத்துக்கு கூப்பிடல. ஏன் கல்யாணத்துக்கு கூப்பிடல? ஏன் விருந்து கூப்பிட்டாரு? என்ன புதுசா இருக்குது? நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? நமக்குலாம் என்ன பண்ணுவோம்? இன்விடேஷன் வைப்பாங்க. நம்ம கல்யாணத்துக்கு போவோம், சட்டு போட்டுன்னு போட்டோ எடுத்துட்டு கீழே முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நம்ம என்ன பண்றோம்? வீட்டுக்கு வந்துடும். இதுதான் நம்மளோட வழக்கம். ஆனா இங்க விருந்து அப்புறம் தான் என்னது? அப்புறம் தான் கல்யாணம். இதுதான் யூதருடைய முறைமை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுவாங்கன்னா விருந்து சர்வ் பண்ணிடுவாங்க. அவங்க நல்லா சாப்பிட்டு திருப்தி ஆயிட்ட பிறகுதான் அந்த இடத்துல மணவாளனும் மணவாட்டியும் பாக்குறதுக்கான அந்த ஒரு நிகழ்ச்சிக்குள்ள அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா புறப்பட்டு போவாங்க. இப்ப இவர் எது கூப்பிடுறாருன்னா ஃபர்ஸ்ட் இந்த விருந்துக்கு தான் கூப்பிடுறாரு. அவர்களை சாப்பிட வைக்கக்கூடிய ஒரு காரியத்துக்கு என்ன பண்றாருன்னா கூப்பிடுறாரு. சரிங்களா? இப்போ அழைக்கப்பட்டவர்கள் கிட்ட போய் நீங்க என்ன பண்ணுங்கன்னா அவங்கள போய் கூப்பிடுங்க, என்ன ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு, அவங்கள போய் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லி ஊழியக்காரர்களை அனுப்புறாரு. நல்லா புரிஞ்சுக்கணும், யார் போறா? ஊழியக்காரர்கள் போறாங்க. இவர்களுக்கு இவங்க யார்கிட்ட போய் பேச போறாங்க அப்படின்னா அழைக்கப்பட்டவர்கள் ஒருத்தர்கிட்ட பேச போறாங்க. அப்படின்னா ஆல்ரெடி தேவன் இவங்களுக்கு என்ன கொடுத்துட்டாரு? கொடுத்துட்டாரு, இன்விடேஷன் கொடுத்துட்டாரு. கொடுத்தவங்க தான் இன்னும் வரல, அவங்ககிட்ட தான் போய் விசாரிக்க போறாங்க. யார் இந்த அழைக்கப்பட்டவர்? இஸ்ரேல் ஜனங்களா? நான் இப்ப நீங்க என்ன பதில் சொன்னாலும் நான் என்ன கேட்டேன்? வசனம் கூட கொஞ்சம் கஷ்டம் தான் வச்சுக்கோங்களேன். நான் அவ்வளவு தூரம் உங்களை கஷ்டப்படுத்தணும் ஏன்னு கேட்பேன். ஏன் சொல்றீங்கன்னு கேட்பேன். அப்படி நம்ம என்ன பண்ணனா அப்படி இப்படி ஏதாவது சொல்லுவோம்ல. ஃபர்ஸ்ட் இஸ்ரேல் ஜனங்கள் சொன்னீங்க, நீங்க என்ன சொன்னீங்க சிஸ்டர்? ஒட்டுமொத்த உலக ஜனமா? நம்மளா? சரி, ஓகே. நீங்க சரி, நான் கடைசியா வரட்டா? நீங்க என்ன சொல்றீங்க? நம்மளா? நீங்க சிஸ்டர் நம்ம தானே? நீங்க ஓகே, உங்க கருத்து நல்ல கருத்து தான். ஆனா நீங்க ஓமையை நல்லா கவனிக்கணும்ல. பின்னாடி இன்னும் கொஞ்சம் பெரிய சம்பவம் எல்லாம் இருக்குல்ல. ஒருவேளை நீங்க அழைக்கப்பட்டது நம்ம தான் சொல்லிட்டீங்கன்னா அவங்க வரல, என்ன பண்ணிட்டாங்க? அவரை சாகடிச்சிட்டாரு தேவன். இப்ப நீங்க நானும் இருக்குமே, என்ன சொல்றாரு புரியுதா? நான் உங்ககிட்ட வரல, நான் அவங்க நம்மளன்னு சொல்லிட்டாங்க, அவங்க கிட்ட கேக்குறேன். அப்படின்னு அழிச்சுடுவாரு. ஓகே,
யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அழைக்கப்பட்டவர் யாருன்னா இஸ்ரேல் ஜனங்கள்னு சொல்லி பார்க்கணும். சரிங்களா? இது நம்மளை குறிக்காது, அது யாரையும் குறிக்காது. முதல்ல ஆட்டுக்குட்டியானவரோட இணையதற்கான அழைப்பை பெற்றுக்கொண்ட இஸ்ரேல் ஜனங்களை தான் என்ன பண்ணணும்னா அடையாளப்படுத்தும். சரிங்களா? அப்படி இந்த இஸ்ரேல் ஜனங்கள்ல தேவன் என்ன பண்ணாருன்னா அழைச்சார். இவரை அழைப்பதற்கு தேவன் யாரை அனுப்பினாரு? ஊழியக்காரர் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அந்த ஊழியக்காரர் யாரெல்லாம்? 12 அப்போஸ்தலர் மட்டுமா? சொல்றேன். ஓகே ஃபைன். ஓகே, ஸோ இந்த அழைப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இஸ்ரேல் ஜனங்கள் அப்படின்றதுக்கு நம்ம வசனம் படிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர்ல 13ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் படிங்க. 45 வேணாம், அதுலயே வந்துட்டு 26 படிங்க. சகோதரர்களே, ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இப்ப யாருக்கு அனுப்பப்பட்டிருக்கு? யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு? யூதர்கள் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அவங்க யாருன்னா ஆபிரகாமின் சந்ததி. இந்த ரட்சிப்பின் வசனம் யாருக்கு வந்திருக்கு? உங்களுக்கு தான் வந்திருக்கு. இன்னும் யாருக்கிட்ட போல இப்போ இந்த டைம்ல? அப்ப முதல்ல இந்த ரட்சிப்புக்குரிய காரியங்கள் யாருக்கிட்ட தான் போய் சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள், அழைக்கப்பட்டவங்க. இந்த அழைக்கப்பட்டவர்கள் எதை பத்தி பேசலன்னா, நீங்க சபை சப்ஜெக்ட்ல பார்த்த அந்த 3 கண்டிஷன்ல பாத்தீங்களா, அந்த அழைக்கப்பட்டவர்களை பத்தி பேசல. சரிங்களா? கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இது தேவன் முதல்ல இந்த அழைப்புக்குள்ள கொண்டு வந்த இஸ்ரேல் ஜனங்களை பத்தி பேசிட்டு இருக்கு. சோ யாரை பத்தி பேசல அப்படின்னா, நீங்க சபை சப்ஜெக்ட்ல அழைக்கப்பட்டவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது நமக்கு தான் வரும். அதனால அந்த அழைக்கப்பட்டவர்கள் இந்த அழைக்கப்பட்டவர்கள் வேற. இங்க விருந்துக்கு அழைக்கப்பட்ட ஜனங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க. சரிங்களா? சோ அப்ப இது எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா, முதல்ல இந்த அழைப்பு போன இஸ்ரேல் ஜனங்களை பத்தி பேசிட்டு இருக்கே தவிர, இது எப்படி இஸ்ரேல் ஜனங்களை பேசுறதுன்றதுக்கு ஒரு வசனம் படிச்சோம். அடுத்து பேரபிள் நம்ம பின்னாடி போய் படிக்கும் போது இன்னும் நமக்கு என்ன ஆயிடும்னா கன்ஃபார்ம் ஆயிடும். அப்போ இஸ்ரேல் ஜனங்களை தேவன் என்ன பண்ணாருன்னா முதல்ல அழைச்சார். எப்போ அழைச்சாரு? எப்ப அழைச்சாரு இஸ்ரேல் ஜனங்களை? இஸ்ரேல் ஜனங்களை தேவன் உருவாக்கணும் அப்படின்னா தேவன் எங்கிருந்து வந்துட்டாருன்னா நோவால இருந்து சூஸ் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே என்ன பண்ணாரு, கிராஜுவலா வந்துட்டாரு. எதுக்காக இவங்களை சூஸ் பண்ணாரு? மத்தவங்கலாம் கொஞ்சம் வசனம் கரெக்ட். கொஞ்சம் தினமா இருந்தீங்க அப்படின்னு திரட்சியா கிடையாது, கொஞ்சமா இருந்தீங்கனால அவன் தெரிந்து கொண்டு மேற்கொண்டாரு. ஓகே, ஸோ எதுக்காக தேவன் இஸ்ரேல் ஜனங்களை சூஸ் பண்ணாரு அப்படின்னா, தன்னுடைய பிரமாணங்களை கை கொள்ளக்கூடிய ஒரு ஜனங்கள் என்ன பண்ணணும், இந்த பூமியில இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்ணாருன்னா சூஸ் பண்ணார். எங்க படிக்கலாம் அப்படின்னா யாத்திராகமத்துல 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல சொல்வார். படிக்க வேணாம், நோட் பண்ணிக்கோ. நான் சொல்லி இந்த ஒரு வார்த்தைகளை கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள், பூமி எல்லாம் என்னுடையது அப்படி என்ன பண்ணோம்னா சொல்வார். அப்போ முதல்ல இந்த அழைப்பை பெற்றுக்கொண்ட இந்த ஜனங்கள் யார் அப்படின்னா இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அவங்கதான் யாரு? இந்த ஓமையில அழைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரியா? சரி, இப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஃபர்ஸ்ட் காலிங் அவங்களுக்கு கொடுக்குறாரு. அப்ப என்ன பண்ணிட்டாங்க? அவங்களுக்கு வர மனது கிடையாது, மனசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா என்ன, எப்படி இது புரிஞ்சுக்கலாம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு? அவங்க கூப்பிட்டாரு, அவங்க வந்தாங்களா இல்லையா? அப்படின்னா உதட்டளவுல தான் அவங்க யாரை மகிமைப்படுத்திட்டு இருந்தாங்க. இறுதியும் அவங்களை விட்டு எப்படி இருந்ததுன்னா ரொம்ப தூரமா இருந்துச்சுன்னு சொல்லி பாரு. அப்ப அவர்களுக்கு தேவனோடு கிட்ட சேர்ந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் அவருடைய திட்டங்களையும் அவருடைய எல்லா காரியங்களையும் அவர் கூட சேர்ந்து அவர் பிரியப்படுற மாதிரி இருக்கணும்னு அவங்களுக்கு என்ன இல்லைன்னா மனசு கிடையாது. ரொம்ப ஈஸியா அவங்க என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா புறஜாதிகளுடைய வழிபாடுகளுக்குள்ள அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஆயிட்டாங்கன்னா அவங்க இப்படி ஒரு என்ன ஆயிட்டாங்கன்னா ஒரு இப்படி சொல்றது
ஒரு தேவன் ஒரு இருதயத்துக்கு ஏற்ற ஒரு காரியத்தை அவன் என்ன பண்ணலன்னா செய்யல. தேவன் என்ன எதிர்பார்த்தாரு? அவன் வேணும், நீங்க வாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாரு. அது அவங்களுக்குள்ள என்ன பண்ணிடுச்சுன்னா எல்லாம் போயிடுச்சு. 2வது முறை அனுப்புறாரு. யார அப்படின்னா தன்னுடைய ஊழியக்காரரை 2வது முறை என்ன பண்றாரு அப்படின்னா அவங்க கிட்ட அழைக்கப்பட்டவங்க கிட்ட அனுப்புறாரு. அப்போ அனுப்பும்போது அவங்க கிட்ட என்ன சொல்லுங்கன்னு சொல்றாரு? விருந்து ஆயத்தம் பண்ணினேன். அப்புறம் இந்த எருதுகளும் கொழுத்த ஜந்தங்களும் அடிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடல் புடலாம் எல்லாம் செஞ்சு வச்சிட்டாரு. சொல்லதுமா அப்படிதான் இருக்கு. எல்லாம் கடல் புடலாம் எல்லாம் விருந்து எல்லாம் பக்காவா இருக்கு, வாங்க, எதுவும் லேட் ஆகாது, வந்து உட்காந்தீங்கன்னா உடனே என்ன பண்ணிடலாம், சர்வ் பண்ணிடலாம் சாப்பாடு அப்படின்னு சொல்லி அவர் சொல்ற அந்த மாதிரி இருக்கு. பொருள் எப்படி எடுத்துக்கிறது? எருது அடிக்கப்பட்டிருக்கான் அப்படிதான் சொல்லியிருக்காரு. கொழுத்த ஜந்துக்கள் காமனான வேர்டு. அது எது வேணா நீங்க எடுத்துக்கலாம், ஆடோ மாடோ எது வேணா எடுத்துக்கலாம். ஆனா இங்க பர்டிகுலரா ஒரு வார்த்தை பயன்படுத்துறாரு, எருது, ஆக்ஸ், காளை அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த எருது எதை அடையாளப்படுத்துதுன்னு நினைக்கிறேன்? யோசிக்கணும். அது எங்க பயன்படுத்தியிருக்காங்க? இந்த எருது, காளை ரெண்டும் ஒண்ணுதான் வச்சுக்கோங்க. பலிக்குரிய காரியங்களை அடையாளப்படுத்துறாங்க. அப்ப எருது எப்படி புரிஞ்சுக்கலாம் எருது அடிக்கப்பட்டிருக்கின்றது? செகண்ட் டைம் கூப்பிடும் போது அவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி கூப்பிடுங்கன்றார். என்ன சொல்லி கூப்பிடுங்கன்னா, எருது அடிக்கப்பட்டிருக்கிறது, வாங்க. இப்படிதான் புரிஞ்சுக்கலாம். அப்ப எருது யார் அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்து. எப்படி? அது ஆடு கூட கொடுத்துச்சுன்னு சொல்லிடலாம்ல, ஏன் எருது சொன்னார்? ஏன்னா இப்போ ஆனா இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து ஞானஸ்தானம் எடுக்கும்போது யோவான் சாரங்கன் அவர் என்னன்னு சொன்னாரு? ஆட்டுக்குடி தானே சொன்னாரு. இந்த இடத்துல எருதுன்னு இருக்குல்ல, எப்படி புரிஞ்சுக்கிறது? இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த மரணத்திற்கு தானே காரியங்கள் அடையாளப்படுத்துது. எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஏன்னா பழைய ஏற்பாடுல சொல்லப்பட்ட அனைத்து பலிகளும் யாரை தான் அடையாளப்படுத்தும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மட்டும்தான் என்ன பண்ணணும், அடையாளப்படும். எங்க படிக்கலாம்னா கொலோசியர் 2:16-17 படிச்சு பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாடுல ஒரு பண்டிகை எடுத்துக்கிட்டாலும், ஓய்வு நாட்கள் எடுத்துக்கிட்டாலும், நியாயப்பிரமாணத்தை எடுத்துக்கிட்டாலும், பலிகளை எடுத்துக்கிட்டாலும் அது யாரை தான் அடையாளப்படுத்தும் அப்படின்னா, அது வருங்காரியங்களுக்கு நேரா இருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. அப்போ எருதுன்றது எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, தேவனுடைய நீதியை என்ன பண்ணணும்னா அடையாளப்படுத்தும். அப்போ தேவனுடைய நீதியை அடையாளப்படுத்தினா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ ஆதாம் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா தவறு செஞ்சுட்டார். என்ன தவறு செஞ்சார் ஆதாம்? இந்த பாயிண்ட் கொஞ்சம் குழப்பமா இருக்கும், அதனால நல்லா கவனிங்க. என்ன மீறினார்? என்ன பண்ணாரு? அது பேர் என்ன? கீழ்ப்படியாமை. அவ்வளவுதான், கீழ்ப்படியாமை. ஆண்டவர் ஆதாம உண்டாக்கிட்டு என்ன கேட்டாரு, என்ன எதிர்பார்த்தாரு ஆதாம் கிட்ட அப்படின்னா, ஒரு கீழ்ப்படிதலை எதிர்பார்த்தார். ஆதாம் என்ன பண்ணல, அதை காட்டல. இப்ப அப்படி கீழ்ப்படியாமையை காட்டினதுனால ஆதாம் எதை இழந்து போனாரு? என்ன மகிமை? நித்திய ஜீவன் என்ன பண்ணா இழந்து போனாரு. நித்திய காலமா வாழக்கூடிய ஒரு ஜீவன் அவர் பெற்றிருந்தாரு. அந்த ஜீவன் என்ன ஆயிட்டாரு? வாழ்க்கை குறுகிடுச்சு. இந்த ஜீவனை இழந்து போனாரு. இவர் ஒருத்தர் பண்ண தப்புனால இந்த ஜீவனை இவர் இழந்து போனது போல எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சு? இழந்து போயிட்டாரு. இப்போ மறுபடியும் இந்த நித்திய ஜீவனை எல்லாருக்கும் கொடுக்கணும்னா எப்படி அங்க ஒரு ஜீவன் போனதோ அதே போல இங்கேயும் ஒரு ஜீவன் என்ன பண்ணப்படணும், போகணும். அப்பதான் மற்றொரு ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். புரியுதா உங்களுக்கு? அந்த இடத்துல ஆதாம், நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆதாம் தவறு செஞ்சாரு. ஏவாளன் இப்ப ஏவாள் கனியை சாப்பிட்டாங்க, கண்ணு திறந்துச்சா? ஃபர்ஸ்ட் ஏவாள் தானே சாப்பிட்டாங்க, கண்ணு திறந்துச்சா? ஆதாம் சாப்பிட்ட பிறகுதான் கண்ணு திறந்துச்சு.
சரிங்களா? நல்லா அங்க உன்னிப்பா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஆதாம் சாப்பிட்ட பிறகுதான் கண்ணே திறந்துச்சு. ஏன் ஏவாள் சாப்பிட்டோன்னே கண்ணு திறக்கல? அவங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட அப்படின்னா டக்குன்னு திறந்துட்டு இருக்கணும், கனெக்ட் ஆயிட்டு இருக்கணும். தேவனால் படைக்கப்பட்ட அந்த ஜீவன் வந்து ஆதாம் கிட்ட ஜீவன் ஏவாள் அப்ப நித்திய ஜீவன் இல்லையா? ஆதாம் கிட்ட இருந்துதான் வேற சரியா வரல பதில், சரியா வரல. நல்லா இன்னும் யோசிங்க. நானே டக்கு டக்குன்னு சொல்லிட்டு போயிடுவேன் பதில். இல்ல வேற நீ யோசிக்கின்றதுக்காக தான் நான் கொஞ்சம் டைம் கொடுக்குறேன். யோசிச்சீங்கன்னா பதில் சொல்லிடலாம், ட்ரை பண்ணலாம். அவ்வளவுதான், சிம்பிள். ஆதாம் கிட்ட தான் சொல்றாரு. யார்கிட்ட கட்டளை கொடுத்தாரோ அவங்க கிட்ட தான் கேட்பாரு. ஏவாள் கிட்ட கொடுக்கவே இல்லை. இதான் பாயிண்ட். சரிங்களா? நல்லா டைம் கொடுத்தா நீங்களே சொல்லிடுவீங்கன்னு சொன்னேன். அப்போ யாருக்கிட்ட கட்டளை கொடுத்தாரோ அவர்கள் மீறும் போதுதான் என்ன வரும்னா அதுக்கான தண்டனை வரும். ஏவாள் கிட்ட தேவன் சொல்லவே இல்லை. ஆனா ஏவாள் கிட்ட சாத்தான் கேட்கும் போது ஏவாள் என்ன சொல்றாங்க? இந்த கனி என்ன பண்ணக்கூடாது. எப்படி அவங்களுக்கு தெரியும்? அவ்வளவுதான். இப்பதான் நீங்க சொன்ன பாயிண்ட் எல்லாம் ஒரே சரீரம் தலை அப்படின்றது அவருடைய கடமை அவர் செஞ்சாரு. என்ன செஞ்சாரு? தன்னுக்கு தேவன் சொன்ன காரியத்தை தன்னுடைய மனைவி கிட்ட அவர் என்ன பண்ணிட்டாருன்னா பகிர்ந்துக்கிட்டார். அதனால ஏவாள் சாப்பிடும் போது என்ன பண்ணல? கண்ணு திறக்கப்படல. ஆதாம் சாப்பிட்ட பிறகுதான் கண்கள் திறக்கப்பட்டுச்சு. திறக்கப்பட்ட உடனே தாங்கள் நிர்வாணிகள் இருந்து என்ன பண்ணிட்டாங்க? உணர்ந்துட்டாங்க. இப்போ நிர்வாணிகள் இருந்து உணர்ந்த உடனே அவர்கள் எதை போத்தி கொண்டாங்க? அத்தி இலையே போத்தி கொண்டாங்க. சரியா? ஏன் அத்தி இலைன்றதுலாம் ரொம்ப அழகான ஒரு பாடம், அதெல்லாம் சூப்பரா இருக்கும், கேட்போம். அத்தி இலையை போத்தி கொண்டாங்க. இப்போ தேவன் அவங்களுக்கு கொடுத்த உடை என்னது? என்ன கொடுத்தாரு? ஒரு தோல் உடை கொடுத்தாரு. கரெக்டா? என்ன தோல் அது? என்ன தோல் இல்ல. சரி, என்ன தோலா இருக்கும் நினைக்கிறீங்க? அவன் போட்டதுக்கு ஒரு தோல் கொடுத்துட்டாரு தேவன். ஏதோ ஒரு மிருகத்தோட தோல் கொடுக்க மாட்டாரு. அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு தோல் கொடுத்துட்டாரு, ஒரு தோலுடைய போட்டுட்டாங்க. என்ன தோலா இருக்கும்னு நினைக்கிறீங்க? உண்மையில அவன் போட்டது ஒரு தோலுட. என்ன தோல் போட்டிருப்பாங்க? நான் எழுதுன்னு சொன்னதான் எழுது கரெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நீங்க என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தேவன் தன்னுடைய பலியின் கூடிய பிரமாணத்துல எந்த மிருகத்தெல்லாம் தேவன் முக்கியத்துவம் கொடுத்து பயன்படுத்திருக்கிறார் அப்படின்றத நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா என்ன மிருகம்ன்றதை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அவருடைய பலியின் பிரமாணத்துல 2 மிருகங்கள் மட்டும் தான் தேவன் என்ன பண்ணியிருப்பாருன்னா அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசியிருப்பாரு. ஒண்ணு காளை, அதாவது எருது. 2வது ஆடு. இது 2 தான். அப்ப ஏதோ ஒரு தோல் தான் என்ன பண்ணப்பட்டிருக்கணும். ஏதோ ஒரு தோல் இங்க கொடுக்க, அது எருதா இருக்கட்டும் ஆட்டுக்குட்டியா இருக்கட்டும், சரிங்களா? அது விட்டுருங்க. ஏன்னா பைபிள் இல்ல. நம்ம ஒரு அளவுக்கு மேல அதுக்கு மேல என்ன பண்ண முடியாது, யூகிக்கலாம் முடியாது. ஏதோ ஒரு தோல் கொடுத்துருக்காருன்னா அங்க ஏதோ ஒரு மிருகம் என்ன பண்ணப்பட்டிருக்கணும். அதுதான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்தும். ஒட்டுமொத்த ஆதாம் அந்த இடத்துல ஒட்டுமொத்த உலகத்தையும் அடையாளப்படுத்துவார். ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் வந்தது போல அப்படின்னு சொன்னார்ல. அப்ப ஒட்டுமொத்த உலகத்தினுடைய நிர்வாணத்தையும் மறைக்குவதற்கு ஒரே ஒரு ஜீவன் அந்த இடத்துல என்ன பண்ணப்படுதுன்னா தேவைப்பட்டுச்சு. இது நிழல். பொருள்ல வரும்போது அந்த அந்த இடத்துல அது ஆடா இருக்கட்டும், எருமையா இருக்கட்டும், அதாவது காளையா இருக்கட்டும், அது யார் அடையாளப்படுத்தும்? நம்ம ஆடர் இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்தும். இது புரிஞ்சுக்கிறதுக்காக அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்து உங்களுக்கு சொன்னேன். இப்போ எருது அடிக்கப்பட்டிருக்கு, நீங்க வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த டைம் நம்ம பொறுத்து பார்க்கலாம்? இந்த மாதிரி இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட எப்ப போய் சொன்னாங்க? எருதுன்றது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதுக்கு உதாரணங்கள் நிறைய இருக்கு. அதுல ஒரு சில உதாரணங்கள் புரிஞ்சதுக்காக சொன்னேன். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்திருக்கிறார் அப்படின்ற ஒரு காரியத்தை எப்ப போய் சொல்ல ஆரம்பிச்சாங்க? எப்பத்துல இருந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க? ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்குல்ல, பெந்தேகோஸ்து நாள் சொன்னாங்கல்ல. என்ன சொன்னார் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுந்து? நீங்க தான் ஜீவாதிபதி என்ன பண்ணீங்க? கொலை செய்திருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ தேவன் என்ன பண்ணிட்டாரு? எழுப்பிட்டார் அப்படின்ற ஒரு முதல் பயங்கரமான ஒரு பிரசங்கத்தை யார் பண்ணா அப்படின்னா பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு பண்ணார். அப்ப யார்கிட்ட போய் பண்ணாரு? அதை யூதர்கிட்ட தான் பண்ணார். 2வது முறை அந்த விஷயம் போகுது. ஃபர்ஸ்ட் முறை எப்படி போகுதுன்னா, கிறிஸ்து இருக்கும் போதே அந்த அழைப்பு அவங்க கிட்ட போச்சு. ஆனா என்ன பண்ணல, அவங்க ஏத்துக்கல. 2ஆம் தடவை ஊழியக்காரரை அனுப்பி சொல்லும் போது அப்போஸ்தலர்கள் போய் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? எருது அடிக்கப்பட்டிருக்குன்னு சொன்ன மாதிரி கிறிஸ்து உங்களுக்காக மரிச்சிருக்கிறாரு, பரவாயில்ல, நீங்க ஞானஸ்தானம் எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்பயும் என்ன பண்ணல, ஏத்துக்கல. அவங்களை கூப்பிட்டு அவங்களை அடிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிப்பாங்க.
ரெண்டாவது நீங்க அழைப்புக்குள்ள அந்த அழைத்தவர்கிட்ட போய் பேசும்போது ஊழியக்காரரை கூப்பிட்டு என்ன பண்ணிட்டாங்க? அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். கரெக்டா? அவமானப்படுத்தி என்ன பண்ணாங்க? எங்க பண்ணாங்க இந்த மாதிரி? எல்லாரையும் பண்ணாங்க. கரெக்டா? எல்லாரையும் கொலை செஞ்சுட்டாங்க. யாரை தவிர? அவர் அப்போஸ்தலனே இல்லை, யோவானை தவிர. சரிங்களா? அப்போஸ்தலன் யோவானை தவிர எல்லாரும் கொலை செய்யப்பட்டாங்க. அப்போ இதெல்லாம் பண்ணது யாரு? யூதர்கள் தான் பண்ணாங்க. அப்ப ரெண்டாவது மணி நேரம் அழைப்பு போகும்போது ஸ்பெசிபிகேஷனா நீங்க இதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லியும் அவங்க அதை ஏற்றுக்கொள்ளாமல் இதை சொல்ல வந்த ஊழியக்காரர்களை கொலையும் பண்ணிட்டாங்க, அவமானமும் படுத்திட்டாங்க. சரிங்களா? அப்ப இந்த காரியங்களை இவங்க பண்ணிட்டு இருக்கும் போது பாருங்க, கிறிஸ்து இதை சொல்லிட்டு இருக்கும் போது அதெல்லாம் நடக்கவே இல்லை. இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? நடக்க போறத, என்ன நடக்க போகுதுன்றத ஒரு ஓமையில என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா சொல்லிட்டு இருக்காரு. அப்போ இதெல்லாம் யாருக்கு புரியவே இல்லை? இவருக்கும் புரியல, சீசர்களுக்கும் புரியல. இந்த பாடம் கேட்கறதுக்கு நம்ம படிச்சிருந்தாலும் நமக்கும் உங்களுக்கும் எனக்கும் என்ன பண்ணிருக்காருன்னா புரிஞ்சிருக்காரு. அப்போ நிதானமா உள்ள போய் கவனிக்கும் போது தேவனுடைய திட்டத்தை எந்த அளவுக்கு தேவன் கொண்டு போகிறார் எனக்கு பிறகு அப்படின்ற ஒரு காரியத்தை குறிச்சுதான் பேசிட்டு இருக்காரு. இப்போ இந்த டைம்ல ரெண்டாவது முறை இந்த ஒரு அழைப்பு அவங்க கிட்ட போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்க. கடைசியா அந்த மலைகள்லயும் போயிட்டு ஒழிஞ்சிட்டு இருக்கிற ஜனங்களை போய் தேவன் அந்த ராஜா என்ன பண்றாருன்னா அந்த குகைக்குள்ள போய் ஒழிஞ்சுக்கிட்ட ஜனங்களை குகைக்குள்ள நெருப்பு போட்டு உள்ள என்ன பண்றாருன்னா சாத்திட்டாரு. அதுதான் அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க என்ன அப்புறமா போன்ல எல்லாம் போட்டு பாருங்க, மசாடா ஃபால்னு சொல்லுவாங்க அது பேர். அதுதான் யூதர்களுடைய ஒரு பெரிய அழிவுல முக்கியமான ஒரு பங்கு. எதுனா இது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுது. காரணம் என்னன்னா, இவர்கள் யாரை ஏற்றுக்கொள்ளல? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல. இவர் தேவனுடைய குமாரன் என்று அவங்க என்ன பண்ண விசுவாசிக்கல, அவரை நிராகரிச்சாங்க. இவங்க எப்படி எருது அடிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லியும் நிராகரிச்சாங்களோ அதே போல அங்க இடத்துல நிராகரிச்சாங்க. கொஞ்ச நாள்ல இந்த இடத்துல ஓமையில சொன்ன மாதிரி அவர்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு அழிவை சந்தித்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரிங்களா? சரி, அடுத்து அதுக்கப்புறம் ராஜா என்ன பண்றாரு, தன்னோட ஊழியக்காரர் கூப்பிட்டு எங்க போங்கன்றாரு. போயிட்டு பாக்குறவங்க போறவங்க நீங்க யாரெல்லாம் பாக்குறீங்க எல்லாரும் என்ன பண்ற கூட்டிட்டு வந்துரு. இவங்க அவங்க எல்லாம் என்ன பண்ணாத, இவங்க அவங்க அப்படிலாம் பார்க்காத, பாகுபாடு பார்க்காத, பச்சைபாதம் பார்க்காத, எல்லாரும் என்ன பண்ண கூட்டிட்டு வாழ்ந்தார். இப்போ இந்த வகுப்பார் யார் அடையாளப்படுத்தும்? நல்லா புரிஞ்சுக்கோங்க, பதில் கரெக்ட் தான். ஆனா எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னு சொல்றேன். அழைக்கப்பட்டவர்கள் விருந்துக்கு அழைக்கப்பட்டாங்க. இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டவங்க அது அபாத்திரராக போயிட்டதுனால இதே விருந்துக்கு இன்னொருத்தர் அழைக்கிறார். அப்போ இந்த விருந்து இருந்தது எதை அடையாளப்படுத்துது? ஒரு விருந்து எல்லாம் பண்ணியிருக்கேன்ல, இது எதை அடையாளப்படுத்துது? சரி, விருந்துல என்ன பரிமாறப்படும்? இது என்ன கிடையாது? கல்யாணம் கிடையாது, இது விருந்து. கல்யாணத்திற்கு முன்பு நடக்கக்கூடிய ஒரு காரியம். சரிங்களா? அப்ப கல்யாணத்திற்கு முன்பு நடக்கக்கூடிய ஒரு விருந்து எதை அடையாளப்படுத்துது? அதுக்குள்ள போனா விருந்து சாப்பிடலாம், நல்லா சாப்பிடலாம் டைட்டா. என்கேஜ்மெண்ட் இல்ல, அவங்க அதை என்கேஜ்மெண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு அது ஒரு முறை மாதிரி. ஃபர்ஸ்ட் அது எப்படி சொல்லுவாங்கன்னா, இன்வைட் பண்ணவங்களுக்கு ஒரு விருந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி கல்யாணம், அதுக்கப்புறம் விருந்து இருக்கும். இப்படிதான் அவங்க பண்ணக்கூடிய முறைமை. இப்ப நீங்க சொல்லுங்க, விருந்து எதை ஏற்படுத்தும்? வாய்ப்பு வேற. அதான் இன்விடேஷன் கொடுத்துட்டாரு. இன்விடேஷன் நீங்க சொன்ன அழைப்பு நான் எடுத்துக்கிறேன். அந்த இன்விடேஷன் எங்க கொடுத்துக்கிறாருன்னா ஃபர்ஸ்ட் விருந்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டாருல. அப்ப அந்த விருந்து எதை ஏற்படும்? அந்த சூழ்நிலையை அந்த சின்னாரியை நல்லா யோசிச்சு பாருங்க. விருந்துக்கு போனா நல்லா சாப்பிடலாம். விருந்து நமக்கு பரிமாறக்கூடிய இடம் யார் இருப்பா அப்படின்னா தேவன் அங்க என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு பரிமாறுவார். அப்ப விருந்து எதை ஏற்படுத்துது? வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி பாருங்க. இப்ப இது விருந்து சாலைக்குள்ள அழைக்கிறாருல்ல, அப்ப எதை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, தினந்தோறும் அந்த விருந்து சாலைக்குள்ள போனவங்களுக்கு தினந்தோறும் தேவன் என்ன கொடுப்பார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அவருடைய சத்தியங்களை வார்த்தைகளை என்ன பண்ணுவார்னா கொடுப்பார். அது எங்க நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ்? இங்க நடக்கக்கூடிய ப்ராசஸ். எங்க என்ன இப்ப நான் பேசிட்டு இருக்கோம்ல, இங்க மட்டும் இல்ல, இந்த உலகத்துல நடக்கக்கூடிய ப்ராசஸ். அப்போ இந்த ஒரு உலகத்துல
நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தேவன் அவருடைய ஆகாரத்தை கொடுத்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்காரு, உபசரித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். எதுக்கு? அடுத்து எங்க போனோம்? கல்யாணத்துக்கு போகணும். கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த ஒரு உபசரிப்பு இன்னைக்கு இந்த பூமியில என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா நடந்துட்டு இருக்கு. இந்த உபசரிப்பே நிராகரிச்சவங்க தான் இஸ்ரேல் ஜனங்கள். கிறிஸ்து சொல்ற ஒரு வார்த்தையும் கேட்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன இல்ல, மனசே இல்ல. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கோம். உட்கார்ந்து கேட்கறதுனால கல்யாணத்துக்கு போகணும்லாம் என்ன இல்லை, கேரண்டி எல்லாம் கிடையாது. சரியா? உள்ளது என்ன பண்ணிடணும், சொல்லிடணும். உட்கார்ந்து கேட்கறதுனால ஒரு ஹவரோ 2 ஹவரோ எவ்வளவு நேரம் உட்கார்ந்து கேட்டானோ நம்ம கல்யாணத்துக்கு அடுத்து போகணுன்றதுலாம் என்ன கிடையாது, நிச்சயம் கிடையாது. என்ன இருக்கணும்? கேரபல் படி கல்யாண வஸ்திரம் இருக்கும். உள்ள வந்துட்டானா கல்யாண வஸ்திரம் இல்லைன்னா திரும்பி என்ன பண்ணிடணும், வெளியே போயிடணும் அப்படின்னு இல்ல. வெளியே போக முடியாது. என்ன பண்றாரு? ஓகே. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு விருந்து சாலையில இருக்க நம்மளாம் இருக்கோம். இன்னைக்கு விருந்து சாலைக்குள்ள இருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கோம். நம்ம எல்லாரும் இன்னைக்கு எங்க இருக்கோம்னா விருந்து சாலைக்குள்ள இருக்கோம். ஏன்னா அந்த வழிபோக்கர்ல யார் அடையாளப்படுத்துவாங்க அப்படின்னா நம்மளதான் அடையாளப்படுத்துவாங்க. அப்போ சில 13:45 நமக்கு என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க, இதோ நாங்கள் புறஜாதியர் இடத்தில் போகிறோம். புறஜாதியரை கேட்டு சந்தோஷப்பட்டு என்ன நித்திய ஜீவனுக்கு யார் நியமிக்கப்பட்டார்களோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை ஏற்றுக்கொண்டார்கள் சொல்லி என்ன பண்றாருன்னா சொல்லுவார். அப்ப நம்ம கேட்டுட்டோம், எதுக்குள்ள பிரவேசிச்சாச்சு, விருந்து சாலைக்குள்ள பிரவேசிச்சாச்சு. அங்கதான் ஒரு செக்கு. இப்போ யார் வரா? ராஜா வராரு. ராஜா யார் அடையாளப்படுத்துறாரு? பிதாவாகி தேவன் அடையாளப்படுத்துறாரு. இப்ப பிதாவாகி தேவன் வராதா? இங்க வராதா? வரல. எப்போ வருவாரு? பிதாவாகி தேவன் வந்து வாட்ச் பண்றாராம், கரெக்டா போதா. நீங்க நம்ம இந்த பெரிய பெரிய கல்யாணத்துக்கு எல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கல்யாணம் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்றாருன்னா ஒரு அப்பாவே வந்து பந்தி விசாரணை எல்லாம் பண்ணுவாரு, பாப்பாரு. அந்த மாதிரி வராது. இப்போ தன்னோட குமாரனுக்கு கல்யாணத்தை ஆயத்தம் பண்ண மாதிரி இந்த இடத்துல என்ன பண்றாருன்னா வந்து ஒரு பாத்துட்டு எல்லாம் போலாம் அப்படின்னு சொல்லி வராரு. இப்ப சொல்லுங்க, பிதாவிதன் வராருன்னா என்ன அர்த்தம்? தேவன் பாக்குறாரா? எப்படி பாப்பாரு தேவன்? சரி, சங்கீதம்ல 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பண்ணீங்க. தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய கண்கள் மனபுத்திரரை என்ன பண்ணுது, பாக்குது. எங்க இருந்து பாக்குது? இப்போ ராஜா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா பாத்துட்டு இருக்காரு. யார? உங்களையும் என்னையும் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா பாத்துட்டு இருக்காரு. என்ன பாத்துட்டு இருக்காரு? கரெக்டா போதா, எல்லாம் நல்லா கரெக்டா போதா பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது உங்கள என்னல ஒருத்தருக்கு என்ன இல்லை, வஸ்திரம் இல்லை. இப்ப ராஜா அந்த நபரை கூப்பிட்டு என்ன கேட்கிறாரு, சிநேகிதனே உன்னுடைய கல்யாண வஸ்திரம் எங்கன்னு கேட்கிறாரு. எங்கன்னு கேட்கிறாரு அப்படின்னா இவருக்கு என்ன கொடுத்துருக்கணும், அப்போ வஸ்திரத்தை கொடுத்துருக்கணும். இல்லைன்னா கேட்க முடியுமா? முடியாது. அப்ப எங்கன்னு கேட்கிறாருன்னா கல்யாண வஸ்திரம் கொடுத்துருக்கணும். அப்ப நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை பேசுறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அந்த ஓமை எப்படி இருக்கும்னா அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையில அவர் பார்க்கக்கூடிய பழகக்கூடிய எல்லா விஷயங்களை வச்சுதான் அவங்க பேசுவாரு. அப்பதான் அவங்களால என்ன பண்ணிக்க முடியும், புரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி யூதர்களுடைய முறைமைப்படி இந்த கல்யாணம்ன்றது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யாரெல்லாம் இந்த கல்யாணத்துக்கு வராங்களோ அவங்க எல்லாருக்கும் என்ன கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு வஸ்திரம் கொடுக்க போறோம், ஒரு ட்ரெஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கொடுப்பாங்க. கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாருமே அந்த புது ட்ரெஸ் என்ன பண்ணுவாங்கன்னா போடுவாங்க. இப்ப இன்னைக்கும் சில 3 கிராமங்கள் எல்லாம் அது நடக்கும். ஒரு பெரிய ஒரு ஜமீன் வீட்டுல கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவர் என்ன பண்ணுவாங்க, ஊரே வரும், சீர்சாம அவர் சேர்த்துட்டு எல்லாரும் வருவாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஒரு ராஜா அந்த இடத்துல ஒரு முக்கியமானவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு நாள் ஒரு ஸ்பெஷலான ஒரு டேன்றதுனால ஒரு பெரிய விஷயத்த என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்னும் ஊருக்கே விருந்து போடுவாங்க. இல்ல யூதர்கள் மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா ஊருக்கே யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாருக்கும் ட்ரெஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லா எடுத்து கொடுத்துருவாங்க. அப்படி இவருக்கு உள்ள வரவங்களுக்கு ட்ரெஸ் கொடுத்தாதான் அவங்க என்ன பண்ணவே முடியும், உள்ள வரவே முடியும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நமக்கு தகுதியே இல்லையே.
நமக்கு 0.1% கூட தகுதி இல்லையே, அப்புறம் எப்படி உள்கிறது? கல்ல இல்ல, நல்லா யோசிங்க. வேற இது இருந்தாதான், இது கொடுக்கறது யாரு? யாரு இந்த கல்யாணம் நடத்துறதோ அவங்க தான் கொடுப்பாரு. அப்ப தேவன் கொடுக்கக்கூடிய விஷயம். கரெக்டா? கொடுத்துட்டாரு. கொடுத்ததுனால தான் கேட்பாரு, என்ன கொடுத்தாரு? நீங்க கொடுத்தாதான் விருந்து சாலைக்குள்ளேயே போக முடியும். ஏன்னா விருந்து சாலை தூரத்துல இருந்தா என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். அப்ப எது கொடுத்தா உள்ள போறது? அது கரெக்ட். அப்ப வஸ்திரம் ஏதாவது ஏற்படுத்து. இல்ல இல்ல, அப்படி இந்த கான்செப்ட் ரொம்ப தப்பு. வேற நல்ல யோசனை. வேற நீங்க சொன்னீங்களா இந்த திருவிருந்த அப்படி சொல்லிடக்கூடாது. அது எவ்வளவு ஒரு தப்பான தேவனை வந்து தவறாக ஒரு சித்தரிக்கக்கூடிய ஒரு உபதேசம். அது ஒருவனும் கெட்டு போகுது என் பிதாவுடைய சித்தம் கிடையாது. அப்புறம் எப்படி திருவிழா எடுத்தவங்க மட்டும் தான் போவோம்னு சொல்லுவது? அது சுயநலமான வார்த்தை. ஆதாமுக்குள்ள மறிக்கிற எல்லாருக்கும் என்ன இருக்கு? உயிர்த்தெழுதல் இருக்கு. ஆனா கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் தான் உயிர்த்தெழுதல்னு சில பேர் சொல்றாங்க. இதெல்லாம் எதை குறைச்சிருது? எதை கம்மி பண்ணிடுது? தேவனுடைய குணமாம், பிரதான குணமாகிய அன்பையும் இரக்கத்தையும் கருணையும் என்ன பண்ணிடுதான் குறைச்சிருது. இது யார் பண்ற வேலை? நீங்களே யோசிச்சு வச்சுக்கோங்க. அது யாரா இருக்கும்? நான் சொன்னா கஷ்டமா இருக்கும். சொல்றேன், தேவனுடைய குணத்தையும் தேவனுடைய ஒரு தரத்தையும் எந்த சூழ்நிலையிலும் யாரும் என்ன பண்ணவே கூடாது, குறைக்கவே கூடாது. அப்படி ஒருவேளை நான் பேசுறது உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? என்கிட்ட கேட்கணும். அப்படியா பண்ணுவாரு. ஆனா நம்ம கேள்வி கேட்டிருக்கோமா? இன்னைக்கு எங்க கேள்வியே கேட்க மாட்டோம். ஆனா என்ன கேள்வி கேட்பீங்க? ஏன் நம்ம மத்தவங்க நம்ம போதிக்கிட்ட நம்ம ஏன் கேள்வி கேட்கறது இல்லை அப்படின்னா, அவங்க சொல்லக்கூடிய ஆசீர்வாதத்துல நமக்கு ஒரு பங்கு இருக்கு அந்த இடத்துல. அதனால இப்ப அந்த இடத்துல நான் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் இல்லை, அந்த அவங்க சொல்ற அந்த பங்குல நான் இல்லைன்னா, ஐயோ அப்ப நான் இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கம் வரும், ஒரு கேள்வி கேட்போம். கரெக்டா? அது இல்லை, நானும் இருக்குன்றதுனால நான் ஒரு திருப்தி அடைஞ்சுக்கிறேன், நான் திருவிழந்து எடுக்கிறேன். அப்ப நான் எங்க போயிடுவேன்? ஏங்க மத்தவங்களாம் என்ன இருந்தாங்க? இப்போ பிராக்டிக்கலா நீங்க ஒரு விஷயம் அவுட் ஆஃப் சிலபஸ் உங்களுக்கு சொல்றேன். பிராக்டிக்கலா நீங்க ஒரு விஷயம் யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, நேபுகாத்நேச்சாருக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பத்தி தெரியுமா தெரியாதா? சரி விடுங்க, நேபுகாத்நேச்சார் நான் ரொம்ப பின்னாடி போயிட்டேன். யாரு கொரோனா தெரிஞ்சிச்சு, அவ்வளவு ரசிக்கப்பட்ட. இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி இருந்தாங்களே, நிறைய பேர் வாழ்ந்தாங்களே, அவங்க யாருக்கும் யாரை பத்தி தெரியாது. யார் உட்பட அப்படின்னா, பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் உட்பட ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, நீங்க யாரை சொன்னாலும் அவங்களுக்கு தெரியாமலே யாரை வெளிப்படுத்தினாங்கன்னா தங்களோட வாழ்க்கையில கிறிஸ்துவ குறை காரியங்களை வெளிப்படுத்தினாங்களே தவிர அவங்களுக்கு யாரும் தெரியாது. அவங்க இந்த அழைப்பை பெற்றுக்கொண்டாங்களா? யூதர்களுக்கு சென்ற அந்த அழைப்பை பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் பெற்றுக்கொண்டார்களா இல்லையா? இல்ல, நீங்க 2ஆம் உலகம் 3ஆம் உலகத்துல கேட்டிருப்பீங்க. கிறிஸ்து வந்தாதானே இந்த அழைப்பை கொடுக்க முடியும். கரெக்டா? அந்த சந்ததி கிறிஸ்துவேன்னு சொல்லுவார்ல. புதிய படம் தானே படிக்கிறோம். அப்ப அந்த ஒரு எவன்லி காலிங்க ஓபன் பண்ணது யாரு அப்படின்னா, தன்னுடைய ஜீவனை இரண்டாக ஒரு திரைச்சீலை கிழிக்கிறது போல கிழிச்சு தேவனுக்கும் மனுஷங்களுக்கும் உள்ள பகையை என்ன பண்ணிட்டாரு? தன்னுடைய ஜீவனை கொடுத்து போக்கிட்டாரு. எப்படி? ஒரு பழைய ஏற்பாடுல ஒரு மனுஷன் தவறு செஞ்சாங்கன்னா தன்னுடைய ஒரு ஆடையோ ஒரு மாடையோ பலி செலுத்தினா தன்னுடைய தவறு என்ன பண்ணப்படுது? அந்த இடத்துல மன்னிக்கப்படுது. தேவனுக்கு என் மேல இருக்கக்கூடிய கோபம் என்ன பண்ணப்படுது? சாந்தி பண்ணப்படுது அந்த இடத்துல. கரெக்டா? அப்படி இல்ல, அந்த இடத்துல ஒரு பலியை செலுத்தப்படலன்னா எனக்கு இமிடியேட்டா என்ன வந்துடும்? புரியுதுங்களா உங்களுக்கு? இமிடியேட்டா என்ன வரும்? தண்டனை வந்துடும். இது எதுக்கு சொல்ல வந்தேன் நானு? எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா, நம்ம வந்துட்டு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தேவனுடைய திட்டங்களை யார் ஒருத்தர் சரியாக புரிந்து கொள்றார்களோ அவர்கள் தேவனையும் கிறிஸ்துவையும் நன்றாக என்ன பண்ணிப்பாங்க? புரிஞ்சுப்பாங்க. அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வளவு ஒரு அழகான ஒரு பெரிய ஹோல் இருக்கு பாருங்க இந்த பாயிண்ட்ல. கிறிஸ்து மரிச்சது யாருக்காக?
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் கேட்டேன், யோவான் என்ன சொன்னாரு இயேசு கிறிஸ்து பார்த்து? யாருடைய பாவத்தை? உலகத்தின் பாவத்தையும் சும்மனை தீர்த்துட்டாருன்னா ஏன் அவங்க பரலோகம் வர மாட்டாங்க? ஏன் ஆசிரியத்துக்குள்ள வர மாட்டாங்க? அவங்களுக்காக தான் என்ன பண்ணிருக்காரு? அப்புறம் எங்க பாஸ்லேட்டே இப்ப கிறிஸ்துவுக்கு மட்டும் இது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் மறைச்ச மாதிரில இருக்கு. அந்த டைம்ல மறைக்கும் போது கிறிஸ்தவர்கள் எங்க இருந்தாங்க? இது எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஒவ்வொரு காலமா நீங்க பாடங்கள் கேட்க கேட்க அறிவு வளர 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 சில விஷயங்களை நம்ம என்ன பண்ணணும்னா யோசிக்கணும். நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, ஏன் நம்ம கேள்வி கேட்கறது இல்லை அப்படின்னா, நம்ம திருப்தி ஆயிட்டோம். இன்னும் திருப்தி ஆயிட்டோம்னா அதுல எனக்கும் ஒரு பங்கு இருக்குன்றது. அப்படி இருக்கக்கூடாது. அப்ப நம்ம என்ன யோசிக்கணும்னா, தேவனுடைய திட்டத்துல இது கரெக்டா இருக்கான்னு யோசிக்கணும். இங்க இருந்து பேசணும்னா இருந்தாலும் சரி, எங்க இருந்து பேசினாலும் இருந்தாலும் சரி, நான் பேசுறது, நாம் கேட்பது தேவனுடைய திட்டத்துக்கு பொருந்தி இருக்கா அப்படின்றத நீங்க என்ன பண்ணணும்னா எப்பவுமே சீர்தூக்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ இஸ்ரேல் ஜனங்களே தேவன் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. வாய்ப்பு கொடுத்து அந்த இடத்துல அவங்க தேர்ந்தெடுத்தாரு. அவங்க அந்த அழைப்பை காட்டல. இப்ப புறஜாதிகள் கிட்ட என்ன ஆயிடுச்சு? அழைப்பு போயிடுச்சு. இப்போ அவங்க உள்ள வரவங்களுக்கு தேவன் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, ஒரு வஸ்திரம் கொடுக்குறாரு. அது கல்யாண வஸ்திரம். எது அடையாளப்படுத்துறதுன்னு தான் கேட்டேன். அதுக்குதான் சகோதரி திருவிருந்தன்னு சொன்னாங்க. அது நீங்க சொல்ற பாயிண்ட் மட்டும் இல்ல, எல்லாமே சொல்ற பாயிண்ட் தான். அதனால அது பொதுவா நான் விளக்கம் கொடுத்தேன். உங்களுக்கு புரிஞ்சிச்சுல அந்த விளக்கம்? உங்களுக்கு இன்னும் நம்ம தெளிவா பார்ப்போம். திருவிருந்தன்னு ஒரு பாடமே இருக்கு, பார்க்கலாம். என்ன இது முன்னாடி சொல்ல அப்படின்ற மாதிரி ஆயிடும் உங்களுக்கு. குணாதிசயங்கள் என்பது நிறைய சரியான பாயிண்ட், கரெக்ட், அப்படிதான் இருக்கணும். பட் இந்த வஸ்திரம் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா, அழைப்பை அடையாளப்படுத்து, அடையாளம். இந்த அழைப்பை பெற்றுக் கொண்டவர்களுக்கான அடையாளம். இந்த அழைப்பு பரலோக ராஜ்யத்திற்கு செல்லக்கூடிய ஒரு அழைப்பு. நல்லா புரிஞ்சுக்கணும். இது இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் என்ன பண்ணவே இல்லை, தேவன் கொடுக்கவே படல. ஏன் கொடுக்கல? எல்லாருக்கும் கொடுத்துட்டாரு இந்த அழைப்பை. எல்லாருக்கும் கொடுத்துட்டா நீங்க எங்க உட்காந்துருக்கீங்க? இப்போ நீங்க இங்க உட்கார்ந்து என்ன பண்றீங்க? எவ்வளவு நாளா கேட்டுட்டு இருக்கீங்க பாடம்? ஒரு வருஷம் நீங்க இப்பதான் கல்யாண வஸ்திரமே கேக்குறீங்க. ஒரு வருஷம் ஆக போகுது. எதுக்காக இந்த ஒரு வருஷம் இங்க உட்கார்ந்து இந்த 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ ஸ்பெண்ட் பண்றீங்க? உங்களுக்கு வாழ முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்க தள்ளப்படுறீங்களோ, அப்பெல்லாம் நீங்க யோசிக்க வேண்டியது என்னன்னா, நான் பெற்றுக்கொண்ட இந்த ஒரு வஸ்திரம் எவ்வளவு தூரம் இது கஷ்டப்பட்டு எத்தனை பேர் தாண்டி என்கிட்ட வந்திருக்கின்றதை நீங்க என்ன பண்ணணும்? நீங்க யோசிக்கணும். கரெக்டா? அப்படிதானே யோசிக்கணும். எத்தனை பேர் தாண்டி வந்திருக்குது? இஸ்ரேல் ஜனங்கள் முதற்கொண்டு நிறைய பேர் என்ன பண்ணிருக்கீங்கன்னா இது தாண்டி வந்திருக்கு. இவ்வளவு பெரிய அழைப்பு கொடுக்கறதுக்கு நீங்களும் நானும் என்ன பண்ணோம்? நம்ம யாருன்றத இந்த ஓமை தெளிவா சொல்லிடுச்சு. வழிபோக்கர். நம்ம வழிபோக்கர், வழியில எங்க கண்ணோம் அப்படின்னு பார்த்தா நம்மள தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா அழைப்பு கூப்பிட்டுருக்காரு. வஸ்திரத்தை அவரே கொடுத்திருக்காரு. அழைப்பு அவரே கூப்பிட்டு கொடுத்திருக்காரு. ஆனா நான் உங்களை நீங்க எங்களை தெரிஞ்சு கொள்ளல, நான் தான் என்ன பண்ணிட்டேன் உங்களை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவரா கூப்பிட்டு இந்த அழைப்பு கொடுத்திருக்காருன்னா யோசிக்கணும், எனக்கு என்ன தகுதி இருக்கு? நான் அந்த விருந்து சாலைக்குள் பிரவேசித்து அந்த விருந்தை நான் சாப்பிடுவதற்கு, தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு? தகுதி கிடையாது. நான் ஏதாவது கெப்பாசிட்டி இருக்கேன்? எனக்கு நான் ஏதாவது குவாலிபிகேஷன் படிச்சிருக்கேன்? எதுவுமே இல்லை. அப்ப இது எதுவுமே இல்லாம எனக்கு போய் கொடுத்துருக்காருல்ல. அப்ப அதெல்லாம் நீங்க யோசிக்கணும். எப்பெல்லாம் நீங்க லோவா ஃபீல் பண்றீங்களோ அப்பெல்லாம் இதெல்லாம் யோசிச்சீங்கன்னா, எவ்வளவு பெரிய அழைப்பை தேவன் எனக்கு கொடுத்துருக்காரு, நான் எங்க உட்கார்ந்து என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்? நான் சாதாரண ஒரு காரியத்துக்காக நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? உட்கார்ந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். போறவங்க வரவங்க எல்லாம் மனசை காயப்படுத்திட்டு போறாங்கன்னா இந்த மனசை நான் என்ன பண்ணல? இன்னும் யாருக்கு? நான் தேவனுக்கு கொடுக்கல. அப்போ இந்த வஸ்திரத்தை பெற்றுக்கொண்டு நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இந்த ஒரு வஸ்திரத்தை நாம் மரணம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கணும்? ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும். அதனாலதான் ஒருவனும் உங்கள் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு என்ன பண்ணுங்க? எச்சரிக்கையா இருங்க. கிரீடன்றது என்னது? கிரீடம் யார் போடுவா? அப்ப எதை சொல்றாரு? உங்க கிரீடத்தை இன்னொருத்தர் எடுத்து போறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு? என் கிரீடத்தை ஒருத்தர் எடுக்கிறதுக்கு, என் கிரீடத்தை நீங்க எடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு? அதிகாரம்லாம் கிடையாது. வாய்ப்பு இருக்கு. எப்போ வாய்ப்பு இருக்கு? நான் ஒருவேளை அதை எழுந்துனா, அதுக்கேற்ற வாழ்க்கையை வாழலன்னா, உங்களை யாராவது ஒருத்தருக்கு, உங்களை யாராவது வாழணும்னு முடிவு எடுக்கிறவங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. கரெக்டா? அப்ப அதனால கிரீடன்றது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா, நாம் பெற்றுக்கொண்டு அந்த ராஜாக்களுக்கான அந்த அழைப்பு அடையாளப்படுத்துது. அப்போ இன்னைக்கும் இந்த வஸ்திரம்ன்றது இந்த அழைப்பை தான் அடையாளப்படுத்துது. இது பெர்மனன்ட் கிடையாது. உங்களுக்கு கொடுத்துட்டாருன்னா ஜாலியா எனக்கு தான் கொடுத்துட்டாருன்னு ஆசைப்பட்டு சந்தோஷப்படக்கூடாது.
என்ன பண்ணிக்கணும்னா ஜாக்கிரதையா இருக்கணும். நான் பெற்றுக்கொண்ட அந்த வஸ்திரம் கரைப்படுதா? என்ன புரிஞ்சுக்கணும்? கரைப்படுதா? வஸ்திரத்தை பெற்றுக்கொண்ட நான் இந்த வஸ்திரத்திற்கு ஏற்ற தகுதிகளை காட்டுறேன் வெளியில. கரெக்டா? ஏன்னா இந்த பூமியை ஆளக்கூடிய பொருள்லாம் நாம் போறோம் அப்படின்னா இந்த பூமியில இப்ப நான் எப்படி இருக்கணும்? இது எல்லாமே யோசிச்சு கடைசி வரைக்கும் தங்களை தாங்களே நிதானித்து அறிகிறவர்களுக்கு தான் இந்த வஸ்திரம் தங்கும். இல்லைன்னா அந்த வஸ்திரம் என்ன ஆயிடும்? விட்டு போயிடும். அப்ப தேவன் கேட்பார், என்ன கேட்பாரு? எங்க இது இந்த அழைப்பு இல்லாம உன்னால எங்க உட்கார முடியாது. எங்க போனாங்க மத்தவங்களாம்? இங்க இருந்தவங்களா எங்க இல்ல? எங்க இல்ல? ஏன் இன்னைக்கு விருந்து கொடுத்துட்டு இருக்காருல்ல தேவன். பேசுற எனக்கு நான் உங்களுக்கு கொடுக்கல விருந்து, எனக்கும் அவர் விருந்து கொடுத்துருக்காரு. நான் வரும்போது இந்த பாடங்கள்லாம் படிச்சுட்டு வருது. அப்ப நான் எனக்கு விருந்து கொடுக்குறாரு. நான் வந்து அதை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள கொடுக்கும்போது உங்களுக்கும் விருந்து இந்த தேவன் என்ன பண்றாருன்னா சர்வ் பண்றாரு. எங்க போனாங்க மத்தவங்க விருந்து சாலைக்குள்ள? காணும். நான் போய் அவங்க கூப்பிட்டு வரேன் அப்படின்னு நீங்க வெளியில போனீங்கன்னா உங்க வஸ்திரம் என்ன ஆயிடும்? போயிடும். அப்ப நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? முதல்ல என் வஸ்திரத்தை நான் என்ன பண்ணிக்கிறேன்? தக்க வச்சுக்கிறேன். நான் முதல்ல அதுக்கேற்ற ஒரு கிரியை நான் காமிக்கிறேன். என்ன கூப்பிட்டவர் யாரு? தேவன். நான் என்ன சொல்றேன்? என்ன கூப்பிட்டவர் யாரு? தேவன். உங்களை கூப்பிட்டது யாரு? உங்க எல்லாரும் யாராரு கூப்பிட்டா? இப்ப உங்க இந்த டைம்ல வராதவங்களே யார்தான் கூப்பிட்டா முன்னாடி? அப்ப அவர் பார்த்துப்பார். உங்க வேலை என்ன? என் வேலை என்ன? வஸ்திரத்தை பெற்றுக்கொண்ட நான், விருந்து சாலைக்குள்ள இருக்கிற நான், வஸ்திரத்தை வச்சிட்டு இருக்கேனா இல்ல எழுந்து போயிட்டேனா? அப்படின்னா அந்த அழைப்புக்கு ஏற்ற தகுதிகளை காமிச்சிட்டு இருக்கேனா இல்ல காமிக்காம நானும் ஒரு உலகத்தான் போல சக கிறிஸ்துவனை போல நான் வாழ்ந்துட்டு இருக்கேனா அப்படின்றத வார்த்தைகள் எல்லாருக்கிட்டையும் இருக்கு சிஸ்டர். எல்லாருமே சண்டே போனா வார்த்தைகளை கேட்டு வந்துருவாங்க. அந்த நம்பிக்கையில தான் நிறைய பேர் சண்டே மட்டும் வந்துட்டு போறாங்க. அது எல்லாரும் கேட்பாங்க. அது உங்களுக்குள்ள தங்குதா இல்லையா? அதுதாங்க விஷயம். அது உங்களுக்குள்ள தங்குதா இல்லையா? தங்குச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க வாழ்க்கையில நீங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க? நீங்களும் நானும் அது கேட்ட ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிடும். கரெக்டுங்களா? அப்ப ஒவ்வொரு முறையும் தேவன் இதை எச்சரிப்பு கொடுத்துட்டே இருக்காருன்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு இடத்துல நான் லாக்கிங்கா இருக்கேன், நானும் சரி நீங்களும் சரி. ஏன்னா நான் சொல்றேன்னா இந்த பாடத்தை எடுப்பதற்கு தேவன் எனக்கு தான் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அப்ப நான் யோசிக்கணும் ஏதோ ஒரு இடத்துல அப்ப நான் லாக்கிங்கா இருக்கேன், தேவன் எனக்கு ரிமெம்பர் பண்றாரு. அப்ப நீங்களும் யோசிக்கணும் ரிமெம்பர் பண்றாரு. அப்ப என்ன யோசிக்கணும்? அழைப்பை பெற்றுக்கொண்ட நான் இவ்வளவு நாள் பாடம் கேட்டேனே, பாடத்துக்கு ஏற்றவாறு நான் என்னைக்காவது வாழ்ந்திருக்கேனா? தேவனே நீங்க என்னைக்காவது போய் முட்டி போட்டு தேவனே நான் பாடம் கேட்டேன், அது கேட்டப்ப நான் வாழ்த்துக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு என்னைக்கா கேட்டிருக்கீங்களா? கேட்டது கிடையாது. பாடம் கேட்போம், 1 hour டைரியில் எழுதுவோம், மூடிடுவோம், அடுத்த வாரம் வருவோம், டைரியை திறப்போம், திருப்பி பார்ப்போம். இப்படி இருந்துச்சுன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது? ரொம்ப நாளைக்கு விருந்து சாலைக்குள்ள நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா உட்கார முடியாது. ஒரு காலத்துக்கு அப்புறம் வேதாகமத்தையும் எடுக்க முடியாது, டைரியும் எடுக்க முடியாது, இங்க யாரும் வந்து பாடமும் பேச முடியாது. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள வரும்போது நீங்கள் கேட்ட வசனங்கள் உங்களுக்குள்ள தங்கியிருந்தால் மட்டும்தான் அது உங்களுக்கு உதவி செய்யும். இல்லைன்னா உங்களுக்கு என்ன பண்ணாது? காகிதம் எல்லாம் உங்களுக்கு உதவி செய்யாது. இது காகிதம் தான், இது பேப்பர். இதுக்குள்ள என்ன அடங்கி இருக்குன்னா ஜீவனுக்குரிய வார்த்தைகள், சத்தியங்கள் அடங்கி இருக்கு. இது இங்க இருக்கும், நாளைக்கு இதை எரிச்சிருவாங்க யாராவது. ஆனா இதுக்குள்ள போயிடுச்சுன்னா இது எங்க தங்கணும்? புரியுதுங்களா? அப்போ வார்த்தைகளை கேட்பது முக்கியம் கிடையாது, எழுதி வைப்பது முக்கியம் கிடையாது. எனக்குள்ள அது தங்கி இருக்குது, அதுக்கேற்ற ஒரு கிரியை தான் முக்கியம். இப்போ கேட்டாரா? இப்போ வாழ்றதுக்கு தேவன் நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு. இன்னும் நமக்கு சூழ்நிலை எல்லாம் இன்னும் கடினமா மாறல, எங்கேயோதான் சூழ்நிலை கடினமா மாறிட்டு இருக்கு, வாழ முடியாத அளவுக்கு. அது கொஞ்ச நேரத்துல இங்க வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. புரியுதுங்களா? நம்ம கேள்விப்படுற யுத்தங்களா இருந்தாலும் சரி, நெருக்கடி அங்க யுத்தம் நடக்குது, ஆனா இங்க நெருக்கடி வந்துச்சா இல்லையா? வருது இல்ல? அப்ப இங்க வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது இல்ல? ஒரு சின்ன ஒரு சிம்டம்ஸ் யோசிக்கணும். அப்போ இன்னும் வாழ்க்கை வாழ்றதுக்குலாம் ரொம்ப நேரம் கிடையாது. பெற்றுக்கொண்ட வாழ்க்கைக்கு நான் என்ன மாதிரி உண்மையா வாழ்ந்திருக்கேன் அப்படின்றது யோசிச்சு இருக்கும் போது தக்க வச்சுப்பேன். இல்லைன்னா தேவன் கூப்பிடுவார், வஸ்திரம் எங்கன்னு கேட்பாரு. என்ன பண்ண முடியாது நம்மளால. தேவனே எனக்கு எந்த சூழ்நிலை இப்படி ஆயிப்போச்சு, இப்படி ஆயிப்போச்சு, எதுவும் பேச முடியாது, கப்பு சிப்புன்னு இருக்கணும். அப்படி கப்பு சிப்புன்னு இருக்கும்போது தேவனா பண்றாருன்னா சைலண்டா எல்லாரையும் கூப்பிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கையங்காலையும் கட்டி எங்க போட்டுருங்க? இருட்டுல போட்டுருங்க. அங்க என்ன இருக்கும்? அழுகையும் பற்கடிப்புன்றார். இதுதான் லாஸ்ட் பாயிண்ட். இதை பார்த்துட்டு முடிப்போம். அது என்னது? கையங்காலை கட்டி போடுறது. ஒருவேளை நான் இழந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களாம் சாப்பிட்டு இருப்பீங்க, நான் இழந்துட்டேன், இப்ப எனக்கு கையை காலை கட்டி போட்டாங்க, என்ன அர்த்தம்?
வெளில வர முடியாம அங்க இருந்தா வெளியே தூக்கி போட போறாங்க. வெளியே போட்டான்னு வச்சுக்கோங்களேன், கையை காலை கட்டி வெளியே போட்டானா மறுபடியும் எங்க வர முடியாது. அப்ப எதை அடையாளப்படுத்துது? வெரி குட், பரல வாய்ப்பு கிடையாது. வேற லிட்டரலா அங்க கையை காலை கட்டி போறாரு. அப்படி யோசிங்க, கையை காலை கட்டி போட்டா என்ன பண்ண முடியாது? கிரியை செய்ய முடியாது. மறுபடியுமாக தேவனுக்கேற்ற ஒரு கிரியைகளை செய்யக்கூடிய சூழ்நிலைக்குள்ள தேவன் நம்ம என்ன பண்ண மாட்டாரு? அனுமதிக்க மாட்டார். நமக்கு மனசே இருந்தாலும் உள்ள போக முடியாது. நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? தூரத்துல இருந்து பாருன்னு சொல்லிடுவார். உலகத்திலேயே இருக்கிறதுலேயே மிக கொடூரமான வேதனை எதுனா அது மட்டும்தான். புரியுதுங்களா? உள்ள இருந்த நான் என்னை வெளியே தள்ளிட்டு தூரத்துல இருந்து பாருன்னு சொன்னா எப்படி இருக்கும்? உள்ள போய் அதை ருசி பார்த்தவன் நான், எனக்கு தெரியும் அது எப்படி இருக்கும். அப்போ எனக்கு தெரியும்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ கட்டி போட்டான்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளால மறுபடியும் தேவனுக்கு பிரியமான ஒரு கிரியை நம்மளால என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. இருட்டுல போட்டுருவாங்க. அப்படி இருட்டுல போட்டோன்னா அப்ப என்ன மீன் பண்றாருன்னா, அந்த இடத்துல என்ன இல்லை? வெளிச்சம் இல்ல. வெளிச்சம் எதை அடையாளப்படுத்துது? நீங்களே பூமிக்கு ஒளியா இருக்குன்னு கூட சொல்லியிருக்காரு. அப்ப எதை எடுத்துக்கிறது இந்த இடத்துல அப்படின்னா, ஒரு வேதமே வெளிச்சம். இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுது? அடையாளப்படுது. அப்போ தேவனுடைய வார்த்தையை பார்க்க முடியாத அளவுக்கு, புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலைக்குள்ள என்ன பண்ணிடுவார்? இப்ப புரியுது இல்ல, சொன்னா உங்களால புரிஞ்சிக்க முடியுது இல்ல, நீங்க படிச்சா உங்களால ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியுது இல்ல, இந்த புரிந்து கொள்ளுதலும் உங்களுக்கு இல்லாத அளவுக்கு உங்க கண் என்ன பண்றாரு தெரியுமா? உங்க கண்ணி என் கண்ணி ஒரு நாள் நம்ம வாழலைன்னா குருடாக்கி போட்டுருவார். அப்படின்னா லிட்டரலா கிடையாது, மாம்ச கண் இருக்கும், ஆவிக்குரிய கண் குருடாக்கப்பட்டுச்சுன்னா சத்தியத்தையே என்னால என்ன பண்ண முடியாதுன்னா பார்க்க முடியாது. இந்த சூழ்நிலைக்குள்ள யோசிச்சு பாருங்க. கிரியை செய்ய முடியாது, தேவனுக்கு ஏற்ற கிரியை செய்ய முடியாது, சத்தியம் நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா பார்க்க முடியாது, புரிஞ்சு கொள்ள முடியாது. அடுத்து அழுகையும் பற்கடிப்பும் உண்டா இருக்கும். அப்படின்னா எதை குறிச்சு பேசுறாரு? நரகத்தை பத்தி எல்லாம் பேசல. எதை பத்தி பேசுறாரு அப்படின்னா, ஒரு மிகுந்த ஒரு வேதனைக்கான ஒரு சூழ்நிலையை பத்தி பேசுறாரு. அழுகை பற்கடிப்புன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சில பேர் இந்த ரொம்ப இதுவாயிட்டாங்கன்னா, இல்ல ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க, அழ முடியாம கடிச்சிட்டு அழுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கண்டிஷன். அப்போ உங்களால நம்மளால அழவும் முடியாது, கத்தவும் முடியாது, கிரியை செய்யவும் முடியாது, படிச்சாலும் புரியல. யோசிச்சு பாருங்க அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும். ஒருவேளை நாம் தகுதியுள்ள வாழ்க்கையை வாழல அப்படின்னா, ஒருவேளை நிராகரிச்சிட்டோம் அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனால் நமக்கு என்ன கிடையாது. ஏன்னா அவங்க உள்ள வரவே இல்லை, வந்தாதான் அவனுக்கு வஸ்திரம் கொடுத்திருப்பாரு. அதனால அவங்களுக்கு மறுபடியும் வஸ்திரம் கொடுக்கறதுக்குன்னு ஒரு காலப்பகுதி இருக்கு. அப்ப என்ன பண்ணிப்பாருன்னா, அவங்களுக்கு வஸ்திரம், அதாவது பரலோகத்துக்கு அழைப்பு கிடையாது, இந்த பூமியில இருந்து அவங்க என்ன பண்ணுவாருன்னா ஆசீர்வதிப்பார். நமக்கு என்ன கொடுத்துட்டாரு? நம்ம உள்ள போயிட்டோம். ஆனா இஸ்ரேல் ஜனங்கள் உள்ள போல, வராமே என்ன பண்றாங்க, நின்ட்டாங்க. உள்ள போயிட்டு நமக்கு மறுபடியும் வெளியில போயிட்டா என்ன கிடையாது, வாய்ப்பு மறுபடியும் கிடையவே கிடையாது. வன்மான சகோதர சகோதரிகளே, அதான் சொன்னேன், பாடம் ரொம்ப சின்னது, ரொம்ப எளிமையான பாடம். ஆனா நம்ம கற்றுத்தரக்கூடிய காரியம் மிகவும் பயங்கரமான ஒரு எச்சரிப்பான ஒரு காரியம். அதனால தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய சத்தியத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மள என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, சீர்தூக்கி பார்க்கணும். நான் கேட்ட அளவிற்கு என்னால எந்த அளவுக்கு நான் கிரியை காமிச்சேன் அப்படின்னு சீர்தூக்கி பார்க்கணும். அப்படி நம்ம சீர்தூக்கி பார்க்கும் போதே நம்ம கிட்ட இருக்கிற குறைகள் யாருக்கு தெரியும்? நமக்கே தெரியும். அந்த குறைகளை நாம் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, திருத்தி கொண்டு தேவன் எதில் பிரியப்படுவார், தேவனுக்கு எது பிரியமா இருக்கும், தேவன் இதுல பிரியப்படுவாரா இந்த முடிவு எடுத்தா, இப்படின்னு தேவன்னு இயேசு கிறிஸ்து, நம்ம யாரும் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தப்போ எப்படி இருந்தாரோ அது போல நீங்களும் நானும் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ண முடியும், இந்த வஸ்திரத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். எனவே அந்த வஸ்திரத்தை நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ரொம்ப ஜாக்கிரதையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படியெல்லாம் இந்த வஸ்திரம் கடந்து என்கிட்ட வந்துச்சுன்னு யோசிக்கும் போது ஒரு பெரிய சந்தோஷம் வரும். ஆனா மறுபடியும் அது என்னை விட்டு போயிடுச்சுன்னா அது எப்படி இருக்கும்னு யோசிக்கும் போது ஒரு பெரிய பயம் வரும். ரெண்டுமே தேவன் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காருன்னா சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. பாடம் முடிஞ்சிருச்சு. அழைப்பு, காலிங் கொடுத்திருக்காரு தேவன். இப்ப நீங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்தாருல்ல, இது இப்ப நீங்க எத்தனை கோடான கோடி கிறிஸ்தல் இருக்காங்க, இவங்களுக்கு யாருக்கா தெரியுமா? இது தெரியும் நினைக்கிறீங்களா? அதுக்கு சின்ன எக்ஸாம்பிள், இந்த பாடம் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமா? அது அந்த கண்டிஷன்ல தான் நீங்க எல்லாரும் இருக்காங்க. ஏன் அவங்களுக்கு தெரியல, உங்களுக்கு தெரியப்படுத்திருக்காரு? அதையும் நீங்க யோசிக்கணும். இத்தனை பேர் இருக்காங்கல்ல, நம்மளை விட நல்ல அறிவுசாலிங்க இருக்காங்கல்ல, படிச்சவங்க இருக்காங்க, நம்மளை விட வசதியா இருக்கவங்க இருக்காங்க, நம்மளை விட அதிகமான கிரியைகளை நற்குணங்களை காட்டக்கூடியவங்க இருக்காங்க. ஏன் அவங்களுக்கு எல்லாம் சொல்லாத இந்த அழைப்பு, எச்சரிப்பு,
ஒரு ஒரு விஷயம் அழைப்பு எனக்கு ஏன் வந்துச்சு, உங்களுக்கு ஏன் வந்துச்சு? யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் அப்படி யோசிச்சு பார்க்கும்போது உங்களால எதை புரிஞ்சுக்க முடியும்? தேவனுடைய அன்பை புரிஞ்சுக்க முடியும். இத்தனை பேர் இருந்தும் அதனாலதான் இது யாருக்கு மறைச்சிட்டாரு? கல்விமானங்களுக்கு எல்லாம் மறைச்சிட்டாரு, பாலகருக்கு வெளிப்படுத்திருக்காரு. பாலகர்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? நிறைய பேர் தப்பா புரிஞ்சுட்டு அதை சொல்லிட்டு இருக்காங்க. பாலகர்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? பைத்தியக்காரன்னு அர்த்தம். சரிங்களா? அதுதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுவாரு, சிலுவை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே பைத்தியமா இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு சிலுவையை பின்பற்றக்கூடிய நீங்களும் நானும் இருந்தோம் அப்படின்னா அது மற்றவங்களுக்கு எப்படிதான் இருக்கும்? பைத்தியமா தான் இருக்கும். அந்த பைத்தியம் நம்ம ஆமா நான் பைத்தியம் தான். இந்த பைத்தியத்தை தான் தேவன் என்ன பண்ணிக்கிட்டாரு? இவ்வளவு பெரிய தேவனுடைய காரியத்தை சொல்றதுக்கு என்னையும் தெரிஞ்சுக்கிட்டாரு, உங்களையும் தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ ஒரு ஒரு வகையில தேவன் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கும் போதும் நம்ம அந்த எச்சரிப்பையும் கவனிக்கலாம். இன்னொரு சமயம் இவ்வளவு பேர் இருந்தும் எனக்கு இந்த அழைப்பை தேவன் இன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அப்ப எனக்கு தெரியப்படுத்துறாருன்னா இவ்வளவு கோடான மக்கள்ல ஒரு டாட் தான் நம்ம. அந்த டாட், இந்த டாட் யாருக்கு அன்னைக்கு தெரிஞ்சிருக்கு? யோசிச்சு பாருங்க. நீங்க என்ன பண்ணீங்க, நான் என்ன பண்ணேன், என்ன பண்ணுமா? அதை யோசிச்சு பாருங்க. அதை யோசிச்சு பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கண்ணுக்கு தெரியாது, வாழ்க்கை வேஸ்ட். யார் இது கொடுத்தா உள்ள இந்த காத்த? ஆமா, அவர் தான் கொடுத்தாரு. அவர்கிட்ட இருந்து கடன் வாங்கி வச்சுருக்கிறோம் நம்ம. ஆனா கடன் வாங்கினகிட்ட திரும்பி கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். லிட்டரலா கொடுப்பானா கொடுக்க மாட்டோம். இல்ல எனக்கு சில செட்டில்மெண்ட் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, ஏன்னா செட்டில்மெண்ட் பண்ணிட்டு வேணா தரணும். கேட்டோன்னே யார் கொடுக்குறாங்களோ அவர் தான் தேவனுடைய பிள்ளைகள். அதுக்குன்னு தப்புக்கெல்லாம் கேட்க மாட்டாரு, கவலைப்படாது. என்னைக்கு உங்களுக்கான அந்த அழைப்பு நீங்க முடிக்கிறீங்களோ, தகுதியை நீங்க முழுசா காமிக்கிறீங்களோ, அன்னைக்கு ஆட்டோமேட்டிக்கா தேவன் பூமியில இருந்து யாரை எடுத்துருவாரு? உங்களையும் என்னையும் எடுத்துருவாரு. அதனால இந்த பாடத்துல இருந்து நீங்க வீட்டுக்கு போயிட்டு நிதானிக்க வேண்டிய, நீங்க பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்னது மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். நீங்க நிதானிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, பாடங்களை கேட்ட பிறகு வீட்டுக்கு சென்று என்ன பண்ணுங்க, நல்லா படிங்க அந்த பாடத்தை. சொன்ன வசனங்களை எடுத்து மறுபடியும் என்ன பண்ணுங்கன்னா நிதானிங்க. அப்படி நிதானிக்க இந்த பாடம் உங்களுக்குள்ள பதியும். நாளைக்கு ஆடியோ, வீடியோ, பைபிள், நோட்ஸ் எதுவுமே இல்லைன்னா கூட இங்க இருந்து இந்த பாடங்கள் உங்களுக்கு என்ன பண்ணணும்னா உதவி செய்யும். சரிங்களா? நாளைக்கு நீங்க இப்போ மத்தவங்க கிட்ட போய் நீங்க சொல்லணும், நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்களா ஸ்டார்டிங்ல, சொல்லும் போது எப்படி டைரி எல்லாம் எடுத்துட்டு போயிங்களா? இன்னைக்கு நான் பார்த்து சொல்றேன் டைரி. இப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன படம் கேட்டீங்கன்னு போது ஏன் திருப்பினீங்களே, அந்த மாதிரி திருப்ப முடியுமா? இங்க இருக்கணும் எல்லாம். அப்படி இங்க இருக்கு, இங்க இல்லாம இங்க யோசிச்சு பாருங்க, இங்க என்ன இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களுக்குள்ள இங்க என்ன இருக்குன்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, நமக்கு எது முக்கியம் தேவைப்படுதோ அது எல்லாமே இங்க இருக்கும். அப்ப இது இங்க இல்லைன்னா நான் இது என்ன பண்ணல, நான் முக்கியத்துவம் பண்ணலன்னு அர்த்தம். அப்போ இதெல்லாம் பண்ணல நம்ம சுட்டி காட்டல. தேவன் என்ன பண்றாருன்னா, இதெல்லாம் நீங்க பண்ணல, இனிமே பண்ணிக்கோங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறாரு. என்ன அழைப்பு கொடுக்குறாருன்னா, மறுபடியும் உங்களை திருத்திக்கோங்க, என்ன நான் திருத்திக்கணும் அப்படின்றதான் தேவன் எதிர்பார்த்து இந்த சிறிது நாட்களுக்குள்ள தேவனுக்கு பிரியமா வாழ்றதுதான் தேவன் எதிர்பார்க்கிறாரு தவிர வேற எதுவுமே தேவன் என்ன பண்ணலன்னா எதிர்பார்க்கல. சரிங்களா? டவுட் இருந்தா கேளுங்க. நான் ஒன்றும் பெரிய பாடம்லாம் எடுக்கல டவுட் கேட்கிற அளவுக்கு, இருந்தாலும் சொல்றேன். ஏதாவது ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. டவுட் இருக்கா? இல்ல இருக்காது, டவுட் இருக்காது, எனக்கு தெரியும். இருந்தாலும் கேட்கிறேன். சரிங்களா? அதனால தேவன் நமக்கு கொடுத்த இந்த ஒரு வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி கொண்டு தேவனுக்கு பிரியமான ஒரு பிள்ளைகளா வாழ்ந்து அந்த கல்யாண விருந்து சாலைக்குள்ள அப்புறம் கல்யாணத்துக்குள்ள பிரவேசித்துட்டு மனவாட்டி எப்படி தன்னைத்தான் ஆயத்த பண்ணி கொள்றாங்களோ அது போல மணவாளனுக்கு ஏற்ற மனவாட்டியா நான் இருக்கேனா இல்லையா அப்படின்றத என்ன பண்ணலாம், நாளுக்கு நாள் நிதானிச்சு பார்க்கலாம். உங்களையும் என்னையும் தேவன் என்ன பண்றாருன்னா நிச்சயம் பண்ணிட்டாரு. யாருக்கு? கிறிஸ்துவுக்கு கற்புள்ள கன்னிகையாக என்ன பண்றாரு அப்படின்னா நம்மள நிச்சயம் பண்ணிட்டாரு. நீங்க சொன்ன என்கேஜ்மெண்ட் பண்ணியாச்சு, நமக்கு என்கேஜ்மெண்ட்லாம் ஆயிடுச்சு. என்கேஜ்மெண்ட் ஆயிட்டு இப்ப கல்யாணம் வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. நம்ம உண்மைத்தன்மையை நிரூபிக்கிறது, அதுக்குள்ள உண்மைத்தன்மை சிறிதளவு குறைஞ்சா கூட மணவாளனுக்கு ஏற்ற மனவாட்டியா நம்ம என்ன பண்ண முடியாது, மாற முடியாது.
யாரா ஒருத்தருக்கு தான் நம்ம என்ன பண்ணோம்னா ஊழியம் செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணிக்கணும் புரிஞ்சுக்கணும். சரி, அப்படி தேவனுக்கு பிரியமான ஒரு பிள்ளைகளாக வாழ தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். ஒரு ப்ரேயர் பண்ணி என்ன பண்ணலாம்னா முடிச்சிடணும். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கே சதா காலங்களிலும் துதிக மகிமையை எடுக்கிறோம். இப்பொழுதும் முது மிகுந்த கிருபையினாலும் இறக்கத்தினாலும் எங்களுடைய வானாட்களிலும் இந்த நாடுகளுக்கு காண செய்து சகோதர சகோதரிகளை ஒன்று கூட்டி முது வேதத்தில் மறைந்துள்ள மகத்துவமான சத்தியங்களை நாங்கள் தியானிக்க எங்களுடைய அழைப்பையும் எங்களுடைய தெரிந்து கொள்வதிலையும் நாங்கள் புரிந்து கொள்ளவும் அதனுடைய எச்சரிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த இறக்கத்திற்காக என்ன செலுத்துகிறோம்ப்பா. எப்பேற்பட்ட அழைப்பை பெற்றுக்கொண்ட நாங்கள் அதை கேட்ட பிள்ளைகளாக வாழ்கிறோமா இல்லையா என்பதை நாங்களே நிதானித்தறிந்து சீர்தூக்கி பார்த்து இனி வரக்கூடிய காலங்களிலாவது உங்களுக்கு பிரியமான பிள்ளைகளாக எங்கள் வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ள எங்களுக்கு தேவைப்படுகிற பலனையும் கிருவியும் தந்து நினைத்த வேண்டுமாய் எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி இந்த கிருவில கருத்தில் ஒப்பு கொடுத்து இந்த சிறிய அடிமையோட தாழ்மையான விண்ணப்பத்தை மீட்பெரும் ரட்சகரமா இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக உம்மிடத்தில் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.